கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் சத்தியத்தோடைய சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமில்லாமல் அடியேன் சார்ந்திருக்கக்கூடிய வெள்ளூர் பட்டணத்தில் இருக்கிற பாகாயம் பகுதியில் இருக்கிற சகோதர சகோதரனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு கர்த்தருடைய சில கடைசியான படிப்பினைகள். கர்த்தருடைய சில கடைசியான படிப்பினைகள் என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய சத்தியங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதனுடைய காரியங்கள் நம்ம எந்த பகுதியிலிருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரத்துக்குள்ள இருக்கிற கர்த்தர் இயேசு அந்த கடைசி நாட்களில் சீஷர்கள் கொடுத்திட்ட படிப்பினைகள் இன்றைய நாளில் நமக்கும் அந்த படிப்பினைகள் தேவைப்படுகிறதா இருக்கு. அதிலிருந்து நாம் அநேக காரியங்களை புரிந்து கொண்டு நாம் கர்த்தர் இயேசுனுடைய அடிச்சுவடை பின்பற்றுவதற்கு அவைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கும் என்று நம்புகிறேன். அன்பான சகோதர சகோதரி, நாம் ஒவ்வொரு வருஷமும் கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய மகா பெரிதான பலியை நாம் நினைவு கூறுகிறோம். ஏன் நாம் நினைவு கூறணும்? ஏன்னா நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கணும். நமக்கு நிச்சயிக்கப்பட்ட பாடுகளில் நாம் நம்முடைய சுயத்தையும் அதன் விருப்பத்தையும் எந்த அளவுக்கு தியாகம் செய்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இது காணப்படுது. அப்படின்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய கிறிஸ்து அந்த கடைசி நாளில் சீஷரோடு இருக்கும்போது அவர் விட்டு சென்ற சில படிப்பினைகள், அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அந்த படிப்பினைகள் நமக்கு தேவைப்படுகிறது அப்படின்னா, அந்த காலப்பகுதியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்துட்டு அந்த காலப்பகுதியில் அவரோட இருந்த சீஷர்கள் அவர்கள் இருந்துட்டு இந்த மனநிலை அப்படிப்பட்டதாக இருந்தது. அதனால அவர்களுக்கு சில படிப்பினைகளை கர்த்தர் இயேசு விட்டு செல்ல வேண்டிய அவசியம் இருந்தது. இன்றைய நாளுக்கு கூட நாமும் கூட எப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னா, அதே போன்றதொரு மனநிலை தான் இருக்கிறோம். அந்த சீஷர்கள் போன்றதொரு மனநிலை தான் நாம் காணப்படுறோம். அப்போ நமக்கும் இந்த படிப்பினைகள் பொருந்துகிறதா இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, என்ன அந்த படிப்பினைகள்? அந்த படிப்பினைகள் அது போறதுக்கு முன்பதாக கர்த்தர் இயேசுடைய அந்த பலியின் வாழ்க்கை குறித்து நாம பார்க்கலாம். அவருடைய பலியின் வாழ்க்கை எங்கிருந்து ஆரம்பிக்குது? அவர் உடன்படிக்கை செய்த அந்த நாள் முதற்கொண்டு அவருடைய பலியின் வாழ்க்கை ஆரம்பிக்குது. அப்போ அந்த பலியின் வாழ்க்கையை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, கர்த்தர் இயேசு அந்த உடன்படிக்கை செய்த அந்த நாள் முதற்கொண்டு அவருடைய வாழ்க்கையில படிப்படியாக அந்த உபத்திரங்களும் பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களும் தேவனுடைய சித்தம் செய்வதன் மூலமாக அவர் அடைந்திட்ட அனுபவங்கள் எல்லாமே நம்ம கவனித்து பார்க்கும்போது, அவர் அதிகமாக தேவனுடைய சித்தம் செய்ய செய்ய அவருக்கு அதிகமான பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள் அதிகமானதை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ அந்த 3 வருஷ பலியின் வாழ்க்கையில் உடன்படிக்கை செய்த நாள் முதற்கொண்டு அப்படி கவனித்து பார்த்தோன்னா படிப்படியாக அவருக்கான உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாமே அதிகமாயிட்டு போயிருந்ததே தவிர குறையவே இல்லை. அப்போ அதிகமாக அதிகமாக அவர் தேவனுடைய சித்தம் செய்வதில் இன்னும் தீவிரமாக என்ன பண்ணார்னா, உபத்திரவங்கள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் இன்னும் தீவிரமாக தேவனுடைய சித்தம் செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்ததை நம்ம பார்க்கலாம். அப்படியாக அவர் கடந்து வருகிறார். ஸோ அவருக்கான அந்த வேலை வந்தது. அந்த வேலை வந்ததை கர்த்தர் உணர்ந்து என்ன பண்றாருன்னா, அந்த கடைசி நாள் நிசான் மாதம் 13ஆம் தேதி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, கர்த்தராகிய கிறிஸ்து அந்த அமைதியாக கடந்து போகிறாரு. தேவனுடைய சிந்தையில அவர் தேவனுடைய சித்தம் எப்படியாக நிறைவேற்றணும் என்ற ஒரு சிந்தைக்குள்ள அப்படியே கடந்து போகிறார். இப்போ நாமளும் இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா, இப்போ நாம் அந்த கர்த்தர் இயேசுனுடைய சிந்தைக்குள்ள போய் அவருடைய அனுபவங்களுக்குள்ள இருந்து இந்த விஷயத்தை நம்ம அணுகணும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த 3 வருஷம் சீஷர்களோடு அவர் கடந்து போகிறார். இந்த சீஷர்களோடு அவர் சாப்பிட்றார், தூங்குறார், நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றார், அவங்க மீது மிகுந்த அன்பு வச்சிருக்கிறார். அப்போ அந்த 3 வருஷம் தேவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த சீஷர்கள் இல்லைங்களா, தேவன் அவங்களுக்கு கொடுத்த அந்த சீஷர்களோடு அவர் பயணிக்கிறார்.
ஆனா கர்த்தர் இயேசு தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு செயல்பட்டதற்கும் சீஷர்கள் தேவனுடைய சித்தத்தையும் கர்த்தர் இயேசுனுடைய சிந்தையும் புரிந்து கொண்டு செயல்படுறதற்கும் வித்தியாசங்கள் இருந்தது. அப்ப தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இயேசு எந்த அளவுக்கு முழுமையாக ஈடுபட்டிருந்தாரோ அந்த முழுமையான ஈடுபடுதல், அந்த புரிந்து கொள்ளுதல் யாருக்கிட்ட இல்லை? சீஷர்கிட்ட இல்லை. அப்போ அவங்க கடந்து போறாங்க. போகும்போது கர்த்தர் இயேசு பார்க்குறாரு, இப்போ கடைசி நாள் வந்துடுச்சு. நிசான் மாதம் 13ஆம் தேதி, நிசான் மாதம் 14ஆம் தேதி அந்த ஆரம்ப இரவில் அவர் அனுசரிச்சுட்டு அடுத்த நாள் அவர் என்ன பண்ண மாட்டார். நிசான் மாதம் 14ஆம் தேதி அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரிக்க போகிறார். இப்போ இந்த பூமியில் அவர் என்ன பண்ண போறதில்ல, சீஷரோடு இருக்க போகிறதில்ல. எந்த மாதிரி இருக்க போறதில்லைன்னா, இதுக்கு முன்பதாக மாம்சத்தில் அவர்களோட அனுதினமும் இருந்து புசித்து அவரோட உறவாடி அவரோட சந்தோஷமா இருந்து அவரோட அந்த பயணித்த விஷயங்கள் எல்லாமே இனிமே அவங்களோட நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாம்சிக பிரகாரமாக அமைய போறதில்லை. அப்படி இருக்கும்போது அவர்களை விட்டு எடுபட போகிற, அவரை விட்டு போக போகிற அந்த நாள் வருது. இப்ப கர்த்தர் இயேசுடைய மனநிலை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவருடைய சிந்தைக்குள்ள போகலாம். எப்படி இருந்திருக்கும்? 3 வருஷம் தேவன் கொடுத்த சீஷர்கள், அவர்களோடு அவர் பயணிச்சார். இப்போ இந்த 3 வருஷம் கர்த்தர் இயேசு அவர்களுக்கு அநேக விஷயங்களை முன் உதாரணமாக செய்து காட்டியிருக்கிறார். உபதேசங்கள் மூலமாக அநேக விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். ஊமைகள் மூலமாக அநேக விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அதே நேரங்களில் நிறைய விஷயங்களை கிரியைகள் மூலமாக செய்து காமிச்சிருக்கிறார். எப்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை கர்த்தர் இயேசு மிக சரியாக சீஷர்கள் முன்பதாக நிறைவேற்றிட்டு தான் போயிட்டு இருந்தார். ஆனா அந்த 3 வருஷம் முடிவில் பார்க்கும்போது சீஷர்களை குறித்துதான ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் யாருக்கு வருதுன்னா கர்த்தர் இயேசுக்கு வருது. நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போக போகிறோம், இவர்களை விட்டு போக போகிறோம். இவர்கள் அந்த பூமியில கொஞ்ச கால வருஷங்கள் வாழ போகிறாங்க. இப்ப நாம் இவங்களை விட்டு போன பிற்பாடு இவர்கள் எப்படி இருக்க போகிறார்கள் என்ற ஒரு அங்கலாய்ப்பு யார்கிட்ட இருந்துச்சுன்னா கர்த்தர் இயேசு கிட்ட இருந்தது. அதான் நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பாருங்க, தாம் இவ்வுலகத்தில் இருக்கும்போது பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த சீஷரிடத்துல அன்பு வைத்தபடி இந்த 3 வருஷ காலங்கள் எப்படி அன்பு வைத்தாரோ அது வரைக்கும் முடிவு பரியந்தம் அவங்களை என்ன பண்ணாருங்க, அன்பு வைத்தார். அப்போ தேவன், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு விசேஷித்த அன்பு. கரெக்டுங்களா? அவர் அன்பு வச்சார் அப்படின்னா, இப்ப நான் அன்பு வைக்கிறேன், இவர் அன்பு வச்சார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த உதாரணம் அன்புக்கான உதாரணமாக சரியா காணப்படாது. ஆனா கர்த்தர் இயேசுனுடைய அன்பை நம்ம பார்க்கணும்னா அவர் முடிவு பரியந்தும் அவர்கள் மீது அன்பு வைத்தார்னும் போது கர்த்தர் இயேசு பரிபூர்ணமானவர். அவருடைய அன்பும் எப்படி இருந்திருக்கும்? பரிபூர்ணமான அன்பு. ஸோ அந்த அன்பு விசேஷித்த அன்பு. எப்படி சொல்லலாம்னா ஸ்பெஷல் லவ், ஸ்பெஷல் அஃபெக்ஷன் சீஷர்கள் மேல வச்சிருந்தார். அப்போ அந்த அன்பின் நிமித்தம் அவருக்கு ஒரு ஏக்கம் வருது, அங்கலாய்ப்பு வருது. என்னன்னா, இப்போ ஒருத்தர் மீது ரொம்ப அதிக அன்பு வச்சிருக்கோம் நாம. அப்படி அன்பு வச்சிருக்கும் போது அவங்கள விட்டுட்டு நம்ம பிரிய போகிறோம், இனிமே அவங்கள பார்க்க முடியாதுன்னு வரும்போது அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம போகும்போது எவ்வளவு ஒரு அங்கலாய்ப்பு நமக்கு இருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்முடைய பிள்ளைகளையோ நம்ம யாரையோ ஒருத்தர் நமக்கு நெருக்கமானவர்கள், ரொம்ப நம்மளால் நேசிக்கப்பட்டவர்கள், நம்ம ஒருத்தர் அதிகமாக நேசிக்கிறோம் அப்படின்னும் போது அப்போ கடைசி நேரத்தில் அவங்கள விட்டு நம்ம போக போறோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா? அந்த அங்கலாய்ப்பு யாருக்கு இருந்தது? கர்த்தர் இயேசுக்கு இருந்தது. ஏன்னா அவருடைய அன்பு உண்மையான அன்பு. அப்படி இருக்கும்போது அவர் என்ன யோசிக்கிறார்னா, இப்போ நான் இவங்களை விட்டு போன பிற்பாடு இவங்க தங்களுடைய வாழ்க்கையில மிக கடினமான அனுபவங்களுக்கு கடந்து போக போறாங்களே, அந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ள கடந்து போகும்போது இவர்கள் எப்படி இதை மேற்கொள்வார்கள்? இவர்கள் இதை ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் இவங்க தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாக இருப்பாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா இவங்க கடந்து போகிற அந்த கடினமான, கர்த்தர் இயேசு கடந்து போன கடினமான அனுபவங்கள்ல அவர் எப்படி ஜெயம் கொண்டாரோ அதே போலவே சீஷர்கள் இவர் இல்லாத போதும் இவர்கள் வருகிற கடினமான அனுபவங்களில் அவர்கள் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஒருவேளை ஜெயிக்காம போயிட்டாங்கன்னா அப்ப தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் அவங்களுடைய பயன்பாடு இல்லாம போயிடும். அவங்க பயனற்றவர்களா போயிடுவாங்க.
அப்போ கர்த்தர் இயேசு இந்த 3 வருஷ காலம் அவர் கொடுத்த படிப்பினைகளை விட, போதனைகளை விட, இப்ப கடைசி நேரத்தில் அவருக்கு என்ன தோணுதுன்னா, இவர்கள் என்ன ஆயிடக்கூடாது, பிரயோஜனமற்றவர்களா போயிடக்கூடாது. இவர்கள் இந்த பூமியில கடினமான சூழ்நிலைகளை ஜெயம் கொள்ளணும். அதான் சகோதரர் என்ன சொல்றாருன்னா, ரீப்ரின்ஸ் நம்பர் 3542:6 சொல்றார், because of his love he was now anxious to help his dear disciples over a difficulty which, if not conquered, would hinder their usefulness as his followers both in the present and future. அப்போ ஒரு அங்கலாய்ப்பு இருக்கு, எப்படியாவது சீஷர்களுக்கு உதவி செய்யணும். இப்ப கடினமான சூழ்நிலை இவங்க ஜெயிக்காம போயிட்டாங்கன்னா, இவங்க இவருடைய சீஷர்கள் என்ற அந்த நிலைப்பாட்டில் பயனற்றவர்களா போயிடுவாங்க, தற்காலத்திலும் சரி எதிர்காலத்திலும் சரி. அப்ப இவ்வளவு காலம் சீஷர்கள் சொல்லி வந்ததுனால ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்ப இவங்க சரியாக என்னுடைய சீஷர்கள் என்ற ஒரு அடையாளத்தோட நடந்து கொள்ளணும். அப்ப அதுக்கு அவங்களுக்கு சில கடைசி நேரத்தில் நம்ம கொடுக்கிற அந்த படிப்பினைகள் அவங்க மனசுல தான் ஆகணும், நிக்கணும். அதான் கர்த்தர் இயேசு விரும்பிட்டார். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது என்ன மாதிரி படிப்பினைகளை அங்க கொடுத்தார் என்பதுதான் இன்னைக்கு நமக்கு அந்த படிப்பினைகளா இருக்கு. அதை பெற்றுக்கொள்கிற நாம இன்னைக்கு தேவன் கர்த்தர் இயேசு மூலமாக இந்த படிப்பினைகள் நம்ம கொடுக்கிறார் அப்படின்னா, நாமளும் அதை போலவே செயல்பட வேண்டும் என்று, நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் இன்றைக்கு நமக்கு இந்த ஒரு பாடத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப கர்த்தர் இயேசுடைய பலியின் வாழ்க்கையை நாம நினைவு கூறுறோம் அப்படின்னா, அப்ப நினைவு கூறுதல் என்பது வெறும் சிந்தனையில நினைவு கூறுதல் மட்டுமல்ல, அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை கடைபிடிப்பதில் நாம் சரியாக இருந்தோமானால் அந்த நினைவு கூறுதலுடைய சாராம்சம் முழுமையடும் என்று பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கர்த்தர் இயேசுடைய அந்த கடைசி நாளினுடைய அந்த இருதய நிலை எப்படி இருந்துச்சு, சீஷரை விட்டு போகிற அந்த நிலை எப்படி இருந்ததுன்னா, இப்போ மாம்சிக பிரகாரமா நமக்கு வீட்டில் ஒரு தகப்பனோ தாயோ இருக்கிறாங்க அப்படின்னும் போது, அந்த ஒரு தகப்பன் நல்ல பேரும் புகழும் சம்பாதிச்சு நல்ல ஒரு பண வசதி எல்லாம் ஏற்படுத்திட்டு நல்ல பேரு புகழும் சம்பாதிச்சிருக்கிறார், சமுதாயத்தில் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார். இப்ப அவருடைய கடைசி நாள் வருது, அவருக்கு ஒரு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. கடைசி நாள் வரும்போது அவர் அந்த பிள்ளைகள் மீது ஒரு மிகுந்த அன்புடையவராக இருந்தார்னா அவருக்கு என்ன தோணும்? அவருக்கு ரொம்ப ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா? மிகுந்த அங்கலாய்ப்போட அந்த பிள்ளைகளை கூப்பிடுவார். பிள்ளைகளை கூப்பிட்டு என்ன சொல்லுவாருங்க? அப்போ இந்த அவர் கடந்து போன அந்த வருஷ வாழ்க்கையில அவர் அநேக சூழ்நிலைகள் கடந்திருப்பாரு. அந்த சூழ்நிலைகள்லாம் பிள்ளைகள் அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனாலும் அதெல்லாம் அந்த பிள்ளைகளுடைய மனசுல பெருசா இருந்திருக்காரு. அப்ப அவர் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை கடைசி நேரத்தில் அந்த மரண படுக்கையில் இருக்கும்போது, மரண தருவாயில் இருக்கும்போது அவர்களை பார்த்து, மகனே நீங்க 2 பேர் இருக்கிறீங்க, நீங்க எப்படி இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க, தாழ்மையா இருங்க, அன்போடு இருங்க, ஒற்றுமையா இருங்க. ஏன்னா நான் பேர் புகழெல்லாம் சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு அப்புறம் உங்களை பார்க்கும்போது இவங்க அப்பா இவ்வளவு அளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாரு, நல்ல மனுஷனா இருந்தாரு, நல்ல பேர் புகழோட இருந்தாரு, நல்ல குணலட்சணம் உடையவராக இருந்தாரு. அப்ப அவருடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்து மெச்சிக்கணும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க, வாழுங்க. ஏன்னா அவர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்களோ அவங்க யாருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறாங்க? அப்பாவுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறாங்க. அப்போ ஒருவேளை இப்படி நடந்துக்கல, சரியா நடந்துக்கல அப்படின்னா பாரு, அவங்க அப்பா அவங்களுக்கு இவ்வளோ பேரு புகழும் சம்பாதிச்சு கூட அவங்க அப்பா என்ன பண்ணல, அவங்களுக்கு எப்படி வாழணும்னு சரியா என்ன பண்ணல, சொல்லி கொடுக்கல, போயிட்டாரு. அந்த பசங்க பாருங்க இப்படி எவ்வளோ மோசமா ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு பேர் வந்துடும் இல்லைங்களா? இப்போ கர்த்தர் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த 3 வருஷ பலியின் வாழ்க்கை என்பது மிக சிறந்த உதாரணம். ஒரு பலியின் வாழ்க்கையினுடைய சிறந்த உதாரணம். இதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பின்பற்றணும். ஆனா கிறிஸ்துவுக்கு அப்புறம் கிறிஸ்துவை பின்பற்றுவர்கள் யாருன்னா அவருடைய சீஷர்கள். கரெக்டுங்களா? அப்ப கிறிஸ்து இப்படி இருந்தார் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டுகிறவர்கள் யாரா இருக்கிறாங்க? சீஷர்களாக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்தது இவங்க கடந்து போகும்போது இவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்துதான் கர்த்தர் இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதை, கர்த்தர் இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்காதவர்கள், கூட இருந்து பார்க்காதவர்கள் சீஷர்களுடைய வாழ்க்கையை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா புரிந்து கொள்ள போகிறாங்க.
அப்ப கர்த்தர் இயேசு பார்க்கிறாரு, இவர்களுடைய வாழ்க்கை, இந்த பூமியில வாழ்கிற அந்த வாழ்க்கை என்பது மிக உதாரணமான ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அப்ப என்கிட்ட இருந்து என்னென்ன கற்றுக்கொண்டார்களோ அவர்கள் என்ன பண்ணணும், அதை இந்த பூமியில வாழும்போது அதை செயல்படுத்தணும். ஒருவேளை அதை செயல்படுத்தினா இந்த 3 வருஷம் வாழ்க்கையில அவர்கள் கர்த்தர் இயேசுவோடு இருந்தது பிரயோஜனமற்றதாக போயிடும். அப்ப கர்த்தர் இயேசு கடைசியா பார்க்கிறார், மரண தருவாய் இல்லைங்களா, மரிக்க போகிறார், அவர்கள் விட்டு போகிறார். மிகப்பெரிய ஒரு அங்கலாய்ப்பு. அந்த அங்கலாய்ப்புல பார்த்துட்டு இருக்கும்போது என்னென்ன மாதிரி படிப்பனைகள் கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவது நாம் பார்க்க போறது என்னன்னா, கர்த்தர் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார், எல்லாம் பந்தி இருக்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி பந்தி இருக்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அவர் சுத்தி உட்கார்றாங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம், லூக்கா 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ள என்ன ஆச்சுங்க, வாக்குவாதம் உண்டாயிற்று. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தர் இயேசு பார்த்துட்டே இருக்கிறாரு, இவங்க எல்லாம் வந்து உட்கார்றாங்க. உட்காரும்போது இவங்களுக்குள்ள வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் ஏன் வருது? முதல்ல ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்யறாரு அப்படின்னா அடுத்தவருக்கு அது பிடிக்கல அப்படின்னும் போது அவங்க பேச ஆரம்பிப்பாங்க, என்னங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அடுத்து அவர் என்ன பண்ணுவாருங்க, நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னுவாங்க. அடுத்தது இவர் என்ன பண்ணுவாரு, பேச ஆரம்பிக்க கருத்து வேறுபாடு வரும்போது ஒவ்வொரு கருத்தையும் சொல்லி சொல்லி அவங்களுக்கு என்ன வரும், வாக்குவாதங்கள் வர ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? இப்ப கர்த்தர் இயேசுடைய சீஷர்கள், கர்த்தர் இயேசு இதுவரைக்கும் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு, ஒருத்தர் தாழ்மையா இருங்க, அன்பா இருங்க, விட்டு கொடுத்து போங்க என்பதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமா அவர் காமிச்சிட்டே வந்திருக்கிறார். போதனைகள் மூலமா காமிச்சிருக்கிறார். நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? என்ன சொல்லியிருக்காரு, நீங்க வந்து ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதே மாதிரி என்ன சொல்றாரு, ஒரு இடத்துல சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதே நேரத்தில் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும், அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனையும் கொடுக்க வந்தார். இந்த வார்த்தைகள், இந்த உபதேசங்கள்லாம் சீஷர்கள் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஆனா அந்த நேரத்தில் அவங்க மனசுல எதுவுமே வரல. அப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கர்த்தர் இயேசு என்ன படிப்பினை கொடுக்கிறார்னா, தாழ்மைக்கான படிப்பினை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த சீஷர்களுக்குள்ள வாக்குவாதம் வருது. கர்த்தர் இயேசுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? கடைசி நேரத்தில் விட்டு போகும்போது 2 பிள்ளைகள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா, அப்பா மரண படுக்கையிலிருந்து பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப வலி வேதனையா இருந்திருக்குமா? இதுவாப்பா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இவ்வளவு வருஷம் இதுவா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், உங்களுக்காக எவ்வளவு விஷயங்களை செஞ்சேன், இது வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கலான்னு ஒரு மனநிலை வரும் இல்லைங்களா? சீஷர்களை பார்க்கிறார் கர்த்தர் இயேசு. பார்க்கும்போது வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. அப்ப அங்க சகோதரர் என்ன எழுதுறாருன்னா, இங்க சீஷர்கள் முழுக்க ஒரு சுயநலத்தினால் செயல்பட்டார்களா அப்படின்னா இல்ல, நம்ம அப்படி நினைச்சிடக்கூடாது. அவங்க அந்த கர்த்தர் இயேசு மீது வைத்த அன்பின் நிமித்தம் யார் கர்த்தர் இயேசுக்கு நெருக்கமா உட்காரணும், அந்த பந்தி இருக்கும்போது யார் கர்த்தர் இயேசு பக்கத்துல நெருக்கமா அவருக்கு பக்கத்துல உட்காரணும் என்பதுல அவங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு போட்டி வந்திருக்கு. அப்படி போட்டி வரும்போது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிருக்கிறாங்க, வாக்குவாதமாக மாறி இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளை, ஸோ அதனால முழுக்க சுயநலத்தினால் செயல்பட்டார்களா என்பதில்லை. பட் இந்த ஒரு விஷயத்துல அவங்களுக்குள்ள அந்த விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை, மாறாக அதுன்னா ஆயிடுச்சுன்னா வாக்குவாதமா மாறிடுச்சு. இப்ப கர்த்தர் இயேசு பார்த்துட்டே இருக்கிறார். இவங்க யூதருடைய முறைமைப்படி, யூதர்கள் ஒரு இடத்துல கூடி வர்றாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க, தங்களுடைய கால்களை கழுவி கொண்டு வந்து பந்தி இருக்க உட்காருவாங்க. இதுதான் வழக்கம். ஆனா அங்க வந்தவர்களை யாருமே என்ன பண்ணல அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. கர்த்தர் இயேசு பக்கத்துல உட்கார்ந்து பந்தி இருப்பதுல மும்முரமா அவங்க செயல்பட ஆரம்பிச்சாங்க. வாக்குவாதமா மாறுது. இதை கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா முழு எல்லைக்கும் போவதற்கு அனுமதிக்கிறார். சகோதரர் அப்படிதான் எழுதுறார். அதாவது இவர்கள் தம்மை பின்பற்றுகிறவர்கள் எவரேனும் தன்னை அனைவருக்கும் ஊழியராக்கி கொள்ளும் வாய்ப்பை மேம்படுத்துவாரா இல்லையா என்பதை பார்க்க நம் கர்த்தர் இந்த விஷயத்தை அதன் முழு எல்லைக்கு செல்ல அனுமதிக்கிறார். சரி போட்டோம், சரி வாக்குவாதம் பண்றாங்க. சரி யாராவது ஒருத்தர் நாம வந்திருக்கிறோம், நம்ம கால்களை கழுவல, பந்தி இருக்க போகிறோம், ஆனா பந்திக்கு வந்து உட்காந்துட்டோம், இப்படி செய்யலையே நாம, சரி யாராவது அந்த விஷயத்தை ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்பை எடுத்துக்கிறாங்களா என்று கர்த்தர் இயேசு பார்ப்பதற்கு அங்க கவனிச்சு பார்த்துட்டு இருக்கிறார்.
அப்ப கர்த்தர் இயேசுடைய மண்ணில் என்னன்னா, இவங்க அந்த 3 வருஷம் என்ன கத்துக்கிட்டாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்யணும், ஒரு தாழ்மையா ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செய்யணுன்ற மனநிலை 3 வருஷத்துல அவங்க கத்துக்கல. இப்ப இனிமே அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். ஆனா இப்ப கத்துக் கொடுக்கும் போது அவங்க மனசுல எப்படி பதியணும்? தான் விட்டு போனாலும் அவங்க மனசை விட்டு அந்த விஷயம் என்ன ஆயிடக்கூடாது, போகக்கூடாது. இப்ப கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, அவங்க அப்படியே வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கும்போது இவர் என்ன பண்றாருங்க? வாசிங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3 முதல் தம்முடைய 4-5 மட்டும் 4 முதல் போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சிஷ்யருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. கர்த்தர் இயேசு எதுவுமே பேசல. என்னப்பா இப்படி பண்றீங்க, இதுவா நான் சொல்லி கொடுத்தேன், இப்படி எல்லாம் இல்ல. யோசிக்கிறாரு. 3 வருஷம் சொல்லி கொடுத்த எதுவுமே உங்க மனசுல இல்ல, செயல்படுத்த ஒரு ஒரு உணர்வு இல்ல. இனிமே உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது கடைசி வரைக்கும் உங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாது, இந்த விஷயம் அவங்க மனசுல இருந்து வெளியே போக கூடாது. என்ன பண்ணலாம்? அப்ப அமைதியே எந்திரிக்கிறார். எந்திரிச்சு தன் அந்த வஸ்திரங்களை கழற்றி அப்ப இடைக்கச்சை கட்டி கொண்டு ஒரு ஊழியக்காரனை போல பாத்திர தண்ணீரை எடுத்துக்கொண்டு சீசலுடைய கால்கள் கிட்ட போய் கழுவ போகிறார். இப்படி எல்லாம் வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா? கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்த்தா, அழகா தண்ணி எடுத்துட்டு போய் ஒருத்தர் கால் கிட்ட போய் வச்சுட்டு காலை பிடிக்கும் போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதனால்தான் உடனே, ஐயோ போதகரே, நீங்க எங்க கால்கள் என்ன பண்ணாதீங்க, கழுவாதீங்க, நீங்க போய் கழுவலாமா? அந்த கேள்வியில கர்த்தர் இயேசு அந்த கேள்வியிலேயே அவர் பதில் கொடுக்கிறாரு பாருங்க. அவங்களுக்கு என்ன ஷாக் ஆகுதுன்னா, ஐயோ இவர் எவ்வளவு பெரிய, இவர் மேசியா, போதகர், தேவனுடைய குமாரன், அப்படிதானே சாட்சி கொடுத்தார் பேதுரு. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து. அதை அறிந்து கொண்டாங்க, உணர்ந்து கொண்டாங்க. அவருடைய ஊழியங்களில், அவருடைய உபதேசங்களில், அவருடைய கிரியைகளை அதை பார்த்தாங்க. அதனால்தான் தங்களுடைய வாழ்க்கையை விட்டுட்டு தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு யாரை பின்பற்றி போனாங்க? கர்த்தர் இயேசுவை பின்பற்றி போனாங்க. அப்ப அந்த அளவு கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கை அவ்வளவு இம்ப்ரெஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு. அவங்க சரியா கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவ்வளோத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க பிரயோஜனம் இல்லாம போயிடக்கூடாது. ஆனா 3 வருஷ வாழ்க்கையில் அவங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் எதுவுமே என்ன இல்லை, அங்க செயல்படுத்துவதற்கு அவங்களுக்கு ஒரு உணர்வு இல்லாதவர்களா காணப்படுறாங்க. அப்ப கர்த்தர் இயேசு எதுவுமே சொல்லல. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? என்னப்பா அது இப்படியா பண்றீங்க, அப்படி அங்கலாய்ப்போட புலம்பி தள்ளி இருப்போம். கர்த்தர் இயேசு எதுவுமே பண்ணல. இப்ப அவங்களுக்கு தேவை சரியான உதாரணம். தாழ்மை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கான சரியான உதாரணம் தேவை. இப்ப உட்காந்து 1/2 மணி நேரம் பேசியிருந்தா கூட அவங்களுக்கு என்ன இருக்காது, மனசுக்குள்ள நின்று இருக்காது. ஏன்னா 3 வருஷம் மனசுல ஏறாது, அந்த போதனைகள் 3 வருஷம் ஏறாது. இப்ப 1/2 மணி நேரம் பேசுவதன் மூலமாக அவங்க புரிந்து கொள்ள போறாங்களா? அப்ப கர்த்தர் இயேசு பார்க்கிறார், இதுதான் சரியான தருணம், சரியான உதாரணம் அவங்களுக்கு தேவை. கர்த்தர் இயேசுவே அவங்களுடைய கால்களை கழுவுவதற்கு அவர் அந்த பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து கொண்டு போய் கால்களை பிடிக்கும் போது அவருடைய மனசு என்ன ஆகுதுன்னா, மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகுது. ஐயோ நீங்க யாரு? போதகர், நீங்க ஒரு மேசியா, நீங்க ஒரு தேவனுடைய குமார், நீங்க போய் எங்களுடைய கால்களை கழுவலாமா? நீங்க ஒரு ஆண்டவர், எங்களுடைய கால்களை கழுவலாமா அப்படின்னு அவங்க துடிக்கும் போது கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 14-15. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13-14 14-15 ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இப்ப என்ன சொல்றாரு பாத்தீங்களா? ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் நினைக்கிறீங்க, போதகர் நினைக்கிறீங்க, என்ன ரொம்ப உயர்வா நினைக்கிறீங்க, ரொம்ப மரியாதை நினைக்கிறீங்க. இப்ப நானே என்ன பண்றேன்? உங்களுடைய கால்களை கழுவுறேன். அப்படின்னா நீங்கள்லாம் யாருங்க? நீங்களாம் சகோதரர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நீங்களும் உங்க ஒருவருடைய கால்களை நீங்க என்ன பண்ணுங்க? ஒவ்வொருடைய கால்களை கழுவ கடவீர்கள்.
சிம்பிளா நெத்தில அடிக்கிற மாதிரி மனசுல விட்டு நீங்காத அளவுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை கொடுக்கிறார். தன்னையே இங்க உதாரணமா வைக்கிறார். சீஷர்களுக்கு தாழ்மைக்கான படிப்பினையாக கர்த்தர் இயேசு யாருடைய வாழ்க்கையை உதாரணம் வைக்கிறார்? தன்னையே உதாரணமா வைக்கிறார். நான் போதகர் தான், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. எனக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்கிறீங்க. இப்ப நானும் என்ன பண்றேன்? அப்ப கர்த்தர் இயேசு அங்க சொல்லிட்ட விஷயத்தை அங்க நிரூபிக்கிறார். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகருக்காக தன் ஜீவனை கொடுக்கும் வந்திருக்கிறார். அப்படி நானே அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்க? சேவை செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. அது எப்படி செய்யுங்க? தாழ்மையா செய்யுங்க. அப்ப ஒருத்தருடைய கால்களை கழுவ கடவீர்கள்னா, அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம்? எல்லாரையும் பார்க்கும்போது பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து கால்களை கழுவணும், அது சொல்ல வர்றாரா? அந்த லிட்டரலான கிரியை பத்தி அவர் பேசல. மாறாக தாழ்மை எவ்வளவு அவசியம் சகோதர சகோதரிகள் மத்தியில. கர்த்தர் இயேசுவே நமக்கு சேவை செய்வதற்கு, நம்முடைய கால்களை கழுவதற்கு தன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்தை விட்டு வந்து நமக்காக தன் ஜீவனை கொடுப்பவர்களுக்கு தன்னை தாழ்த்தி இருக்கிறார். அப்படின்னா நாம் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு தாழ்த்த வேண்டியது அவசியமா இருக்கு என்பதை புரிந்து கொள்வதற்கு. சீஷர்கள் இதுக்கப்புறம் அதை மறந்துருப்பாங்க. இப்ப கர்த்தர் இயேசு மரிச்ச பிறகு கடைசி இரவு அவங்க கர்த்தர் இயேசு அவங்களோட செலவழித்த அந்த இரவு என்பது அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவங்களுக்கு என்ன இருக்காது? மறந்திருக்காது. ஏன்னா கர்த்தர் இயேசு மரிக்க போகிறார் என்பதை அவங்க கர்த்தர் இயேசு சொல்லியிருந்தாலும் அவங்க அதனுடைய தீவிரத்தை உணராம இருந்தாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னு புரியாம இருந்தாங்க. ஆனா அந்த மரித்த பிற்பாடு இப்ப அந்த பூமியில அவங்க கர்த்தர் இயேசுவோட ஸ்பெண்ட் பண்ண செலவழித்த அந்த கடைசி தருணம் என்பது அவங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்கும் என்ன இருந்திருக்காது? மறந்திருக்காது. அதுல முக்கியமான இந்த சம்பவம் நிச்சயமாக உங்களுக்கு என்ன இருந்திருக்காது? மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இனிமே அப்ப கர்த்தர் இயேசு நினைச்ச மாதிரி சரியான ஒரு படிப்பினையை, கடைசியாக அந்த படிப்பினை, தாழ்மைக்கான படிப்பினை அவங்க மனசுல பதிவு வச்சுட்டு போறார். ஒரு திட்ல, ஒரு ஆதங்கமா பேசல, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு எல்லாம் பேசல. தன்னுடைய செயல்பாடுகள் மூலம், கிரியைகள் மூலம் அவர் தன் எப்படி ஒருத்தர் தாழ்மையாக சகோதர சகோதரி மத்தியில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு படிப்பினையாக விட்டு போனார். சீஷர்கள் அது கடைசி வரைக்கும் அதை கடைபிடிச்சாங்க. ஏன்னா அது அவங்களால என்ன பண்ண முடியல. ஏன்னா இது இன்னும் சொல்ல போனா கர்த்தர் இயேசுனுடைய கடைசி ஆசைகள்னு சொல்லலாம். சீஷர்கள்ட்ட எதிர்பார்த்த கடைசி ஆசைகள். தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க? தாழ்மையா இருங்க. ஒருத்தருடைய ஒருத்தர் கால்களை என்ன பண்ணுங்க? கழுவுங்க. அப்படின்னும் போது தன் தகப்பனுடைய மரண படுக்கையில சொல்லப்படுகிற, எதிர்பார்க்கப்படுகிற அந்த கடைசி ஆசைகள் ஒரு மகனுடைய வாழ்க்கையில் எப்படி அவருடைய வாழ்க்கையில உந்தி தள்ளி கொண்டு போகுதோ, அதே போல கர்த்தர் இயேசுனுடைய இந்த கடைசியான படிப்பினைகள் சீஷருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருந்தது. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருந்தது. இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பேர் பெற்றார்கள் இல்லைங்களா? மற்றவங்க இவர்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க இல்லைங்களா? கிறிஸ்தவர்கள் என்று கூப்பிட்டாங்க இல்லைங்களா? அந்த அடையாளத்தை கொடுத்தது இல்லைங்களா? அப்படின்னா அவருடைய வாழ்க்கை யாரை பிரதிபலிச்சிருக்கு? கிறிஸ்துவை. அப்ப எந்த மாதிரி விஷயங்கள், தாழ்மைக்கான விஷயங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கால்களை கழுவ கடவர்கள் கர்த்தர் இயேசு கிட்ட இருந்து கத்துக்கிட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப கர்த்தர் இயேசு இந்த செயல் மூலம் அவங்களுடைய செயல்களை கண்டிக்கிறார். எப்படி கண்டிக்கிறார்னா, சகோதரர் எழுதும் போது இப்படி செய்வதன் மூலமாக இவ்வாறாக 3:5-4-3-6 இவ்வாறாக அவர்களின் தாழ்மையற்ற தன்மையை கண்டிக்கணும். அதே வேளையில் ஒவ்வொரு முறையான சந்தர்ப்பத்திலும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒருவருக்கொருவர் சேவை செய்வதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று ஒரு முன்மாதிரியை காமிச்சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செய்வதில் மகிழ்ச்சி அடையணும், ஊழியம் செய்வதில் மகிழ்ச்சி அடையணும். எப்பப்போ வாய்ப்பு கிடைக்குதோ, சரியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் சகோதர சகோதரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும்னா ஊழியம் செய்யணும், சேவை செய்யணும், அதுல சந்தோஷப்படணும் என்பதை கர்த்தர் இயேசு அங்க தன்னையே ஒரு முன்மாதிரியாக காமிக்கிறார். அவர் போதகர் தான், ஆண்டவர் தான். அந்த சூழ்நிலையில பேதுரு இல்ல யோவான், வா, என்னப்பா கால் கழுவாம உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறீங்க, பந்திக்கு உட்காந்துருக்கீங்க, போங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க, ஒருத்தர் கால்கள் கழுவுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரா? பாருங்க, அதான் உதாரணங்கள் நம்ம கிட்ட.
நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய உதாரணங்கள். கர்த்தர் இயேசுவுடைய சரீரங்கங்கள், கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், அவர் அடிச்சோடி பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னும் போது அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்களை செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் இயேசு விரும்புகிறார். அன்னைக்கு எப்படி சீஷருடைய மனநிலை இருந்ததோ இன்னைக்கும் அதே போல அவரை பின்பற்றுகிற நம்முடைய மனநிலையும் அப்படியா காணப்படுதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கும் நம்மை மாற்றிக்கொள்வதற்கும் கர்த்தர் இயேசு கொடுக்கிற படிப்பனையாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். அன்பான சகோதர சகோதரிகள், அப்போ ரீஃபரன்ஸ் நம்பர் 50913 என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்தில் என் மனத்தாழ்மையை நீங்க கண்டிருக்கிறீங்க. யாருடைய மனத்தாழ்மையை? கர்த்தர் இயேசுவுடைய மனத்தாழ்மை. இப்போது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் இந்த அணுகுமுறையை கொண்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டார்? விரும்பிட்டார். ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணுமா? இந்த அணுகுமுறையோடு செயல்படணும். ஒருவருக்கு ஒருவர் தன்னலமற்ற தியாக அன்பையும் சேவையையும் காண்பித்து ஒவ்வொருவருக்கும் மதிப்பையும் மரியாதையும் கொடுங்கள்னு சொல்றார். கர்த்தர் இயேசு இதன் மூலமாக நம்ம சொல்லுவது என்னன்னா, தன்னலமற்ற தியாக அன்பு நம்ம காமிக்கணும், சேவையையும் காமிக்கணும், ஒவ்வொருவருக்கும் மதிப்பையும் மரியாதையும் கொடுங்கள். எவ்வளவு அழகா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க நமக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார் பார்த்தீங்களா? அதனால நம்ம கலாத்தியர் 5:13 கூட வாசிக்கும் போது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 5:13. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். எதனால ஊழியம் செய்யணும்? அன்பினால ஊழியம் செய்யலாம். ஆனா அந்த அன்பின் அடிப்படையில கர்த்தர் இயேசு கிட்ட அவர் வச்சிட்டு இருந்த அந்த அன்பு நம்ம கிட்ட இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. ஒருவேளை ஊழியம் செய்தாலும் அந்த அன்பு இல்லைன்னா அது பிரயோஜனமற்றதாக. அப்ப அன்பினாலே ஒருவருக்கு ஒரு என்ன செய்யுங்க? ஊழியம் செய்யுங்கன்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் இயேசு இங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு விஷயம் என்னன்னா, நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை காட்டிலும் மேலானவர்கள் என்ற மேட்டுமையான உணர்வை கொள்ளக்கூடாது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். நாம் ஒவ்வொருத்தரும் மற்றவர்களை காட்டிலும் என்ன இல்லை, மேலானவர்கள் இல்லை என்பதை உணர்ந்து கொள்வதற்கும், மாறாக தேவன் நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் பணிவான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதையும் அழகாக கர்த்தர் இயேசு சுட்டி காட்டியிருக்கிறார் என்பதை சகோதரங்க நமக்கு முன்குறிக்கிறத பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகள், இப்ப முதலாவது படிப்பினை என்ன பார்த்துட்டோம்? தாழ்மைக்கான படிப்பினை. தாழ்மைக்கான படிப்பினை யார்கிட்ட இருந்து கற்றுக்கொள்றோம்? கிறிஸ்துவனிடத்தில். யாரை முன் உதாரணம் வைக்கிறார்? தன்னையே முன் உதாரணம் வைக்கிறார். தாழ்மைக்கான படிப்பினையாக எந்த அளவுக்கு தன்னை ஒருத்தர் தாழ்த்தணும் என்பதற்கு தன்னையே அங்க என்ன பண்றாருன்னா ஒரு உதாரணமாக வைக்கிறார் என்பதை நான் பார்க்கிறோம். அடுத்தது இரண்டாவது ஒரு படிப்பினை, அன்பிற்கான படிப்பினை. அப்ப கர்த்தர் இயேசு அங்க சீஷர்கிட்ட அன்பு காட்டணும், அதுக்கான ஒரு படிப்பினையே, அங்க ஒரு பாடத்தை கர்த்தர் இயேசு அவங்க மனசுல பதிவிக்க விரும்புகிறார். வசனம் வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34 மற்றும் 35 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33 முதல் 34 மற்றும் 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அன்பிற்கான படிப்பினை என்ன சொல்றாருன்னா, யார மாதிரி அன்பு காட்டணும்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இது கர்த்தர் இயேசு நமக்கு கொடுக்கிற படிப்பு அல்லது போதனை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் அறிவுரை கொடுக்கிறார். யார மாதிரி அன்பு காட்டணும், எப்படி அன்பு காட்டணும் அப்படின்னா அதுக்கு யார முன் உதாரணம் வைக்கிறாரு? அந்த வசனத்தை வாசிங்க. நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிதான கட்டளையை கொடுக்கிறார். அப்ப கர்த்தர் இயேசு இது நமக்கு அறிவுரையா மாத்திரமல்ல, என்னவாவும் கொடுக்கிறாருங்க,
கட்டளை. அப்ப கட்டளைன்னா என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சே ஆகணும். கீழ்ப்படியலன்னா அதுக்குண்டான ஆசீர்வாதங்கள் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப கர்த்தர் இயேசு அன்புள்ளவர்களா இருங்கள் என்று சொல்வதோடு மாத்திரமல்ல, யார மாதிரி அன்பு காட்டணுன்றதை சொல்லியிருக்கிறார். இப்போ நாம முன்னாடி பார்த்துட்டோம், நம்ம கிட்ட அந்த மாதிரி ஒரு தாழ்மை இருக்கா? கர்த்தர் இயேசு தன்னையே தாழ்மைக்கான உதாரணமா வச்சார் இல்லைங்களா? அந்த மாதிரி தாழ்மை நம்ம கிட்ட இருக்கான்னு நம்ம பார்த்துட்டோம். பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா சரிப்படுத்தி கொள்ள போறோம். நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? கர்த்தர் இயேசு போல மாறுவதற்கு நாம் நம்மை சரிப்படுத்தி கொள்ள போகிறோம். அடுத்தது அன்பிற்கான படிப்பினை. இப்ப கர்த்தர் இயேசு அன்புள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்வதோடு கூட யாரை முன் உதாரணம் வைக்கிறார்னா, நான் உங்களிடத்தில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள். அப்ப நான் உங்களிடத்தில் அன்பாயிருக்கிறது போல அப்படின்னா கர்த்தர் இயேசு நம்ம கிட்ட காட்டுற அன்பு அது எப்படிப்பட்ட அன்பா இருக்கு? இது ஒரு புதிதான கட்டளை அப்படின்னு சொல்றாரு. இது புதிதான கட்டளை. அது சகோதரர் எழுதும் என்ன சொல்றாருன்னா, இதுதான் ரொம்ப உயர்ந்த கட்டளை, நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கட்டளை. அது முன்னாடி இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை விட இனி வரப்போகிற உலக ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கொடுக்க போகிற புதிய உடன்படிக்கையின் சட்டத்தை விட இந்த சட்டம், இந்த கட்டளை மிக உயர்வான கட்டளை. a new commandment, a higher commandment அப்படின்றார். ரீபிரின்ஸ் நம்பர் 4549ல சொல்றதை நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த உயர்ந்த கட்டளை அப்படின்னும் போது இது யாருக்குமே கடைபிடிக்காத ஒரு கட்டளை. கர்த்தர் இயேசு மட்டுமே கடைபிடிச்சிருக்கிறார். நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போல. அப்ப கர்த்தர் இயேசுடைய அன்பு என்பது எப்படிப்பட்டதா இருக்கு? அது தியாக அன்பு. அது நமக்காக தம் உயிரையே கொடுத்த அன்பு. அப்ப கர்த்தர் இயேசுடைய அன்புக்குள்ள நம்ம கடந்து போகும்போது தன் சிநேகிதருக்காக கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒண்ணும் இல்லை. தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை அவர் என்ன பண்றார்? எழுந்திருக்கார். அப்ப நாம் அவரை நேசிக்கிறோம், அவர் நம்மை நேசிக்கிறார். நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? தன் உயிரையே கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இயேசு நமக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு தோணுனது எது? இவ்வளவு வைராக்கியமாக நான் இந்த ஜனங்களுக்காக, இந்த உலக ஜனங்களுக்காக, விசேஷமாக இந்த உலக ஜனங்களை முதற் பேரானவர்களுக்காக தன் உயிரையே கொடுக்கிறேன் அப்படின்னு அவரை தூண்டின அன்பு எது? எது தூண்டிச்சு? பிதா மேல அவர் வச்சிருந்த அன்பு. ஓகே, எந்த ஒரு காரியம் அவர் தூண்டிச்சு? நான் இவங்களுக்காக உயிரை கொடுக்கிறேன். அவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்துல லோகோஸாக இருந்துட்டு எல்லாவற்றையும் துறந்து இழந்து இந்த மனுஷ ரூபம் எடுத்து அடிமையின் சாயல் ஆகி சிலுவையின் மரண பரந்தும் தன்னை தாழ்த்துகிற அனுபவங்கள் மத்தியிலும் நிந்தைகள் மத்தியிலும் அவமானத்தின் மத்தியிலும் தன்னை தாழ்த்தி தன் ஜீவனையை ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு, இன்னும் சொல்ல போனா கடைசி நேரத்தில் பிதா அவர் என்ன பண்றார்? கைவிடுகிற அந்த நிலைமை. அவ்வளவு காலங்கள் பிதாவாகிய தேவனோடு அவர் இருந்தார். எத்தனையோ வருஷ காலங்கள், எத்தனையோ லட்ச காலங்கள், வருஷங்கள் பிதாவாகிய தேவனோட மிகுந்த நெருக்கமாக அவருடைய செல்ல பிள்ளையாக ஒரே பேரான குமாரனாக இருந்துட்டு அந்த காலம், அந்த காலங்கள்லாம் பிதாவாகிய தேவன் அவரோட கூட இருந்தார். ஆனா அவர் விட்டு கைவிடக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை, இந்த அனுபவங்கள் எல்லாம் கர்த்தர் இயேசு கடந்து போவதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்ப எந்த ஒரு காரியம் அவரை தூண்டுச்சு? அன்பு. யாருடைய அன்பு? அன்பான சகோதர சகோதரி, நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எதுக்காக அந்த உலகத்துல தேவன் அன்பு கூர்ந்தார்? ஓகே, கர்த்தர் இயேசு ஏன் மரிக்கிறதுக்கு தன்னை அர்ப்பணிச்சார்? எது தூண்டிருச்சு? திட்டத்தை காப்பாற்றணும். ஓகே, யார் என் காரியமாய் போவார்? அது யார் பேசுறது? பிதாவாகிய தேவன். என்னன்னா அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க சொல்றது எல்லாமே அந்த நெருக்கமான ஒரு விஷயம் தான். அதாவது ஆதாம் யாரு? தேவனுடைய குமாரன் தான், தேவனுடைய பிள்ளை தான், தேவனால் படைக்கப்பட்டவர்.
ஆதாமும் தேவனுடைய பிள்ளை தான். அதுக்கு முன்னாடி தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக பரலோகத்துல படைக்கப்பட்டவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. பூமியில எல்லா படைப்புகளிலும் மேன்மையான படைப்பாக படைக்கப்பட்டவர் யார்? ஆதாம், தேவனுடைய குமாரன் தான் ஆதாம் என்று பார்க்கலாம். இப்ப இந்த ஆதாமுடைய வீழ்ச்சி, ஆசீர்வாதத்தை இழந்து போய் அவர் மரணத்துக்குள்ளாக மரண சாபத்துக்குள்ள போகும்போது யாருடைய மனசு அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கும்? நல்ல யோசிச்சு சொல்லுங்க. தகப்பனுடைய மனசு என்ன ஆயிருக்கும்? மிகுந்த பாதிப்பாயிருக்கும். கர்த்தர் இயேசுவுடைய விஷயமும் கூட தான். ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டியது, பிதா தானே படிச்சாரு தன்னுடைய குமாரன். எப்படி படிச்சார்? என்ன எதிர்பார்ப்போட படிச்சார்? ஆதாம் சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அனைத்தையும் ஆண்டு கொள்ளும் உரிமை அவர் கொடுத்து நித்திய ஜீவகாலமாய் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எனக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும்னு தேவன் என்ன பண்ணாருங்க? எதிர்பார்த்தார். ஆனா எல்லா சகல வசதிகளையும் கொடுத்து சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்து தேவன் எதிர்பார்க்கும் போது ஆதாம் அவருடைய மகன் என்ன பண்ணிட்டாரு? கீழ்ப்படியில கடந்து போயிட்டார், விழுந்து போயிட்டார் சாத்தானுடைய வஞ்சனையினால. இப்ப தன்னுடைய குமாரன் என் பேச்சை கேட்காம இன்னொருத்தருடைய பேச்சை கேட்டு போகும்போது அந்த தகப்பனுடைய வலி வேதனை எப்படி இருந்திருக்கு? மிகுந்த பாதிப்பு யாருக்கு ஆயிடுச்சுன்னா பிதாவாகிய தேவனுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப பாதிப்போட பிதாவாகிய தேவன் அங்கலாய்ப்போட இருக்கிறார். இத கூட வந்து யார் பார்க்கறது? இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருக்கிறார். அவருடைய மடியில செல்ல பிள்ளையாக ஒரே பேரான குமாரனாக அவர் தானே பிதாவாகிய தேவனை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். அவர் வந்து என்ன பண்றாருன்னா பிதாவாகிய தேவனை மிக நெருக்கமாக இருந்து அவருடைய விஷயங்களை கவனிக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பு. அந்த பாதிப்போடு பிதாவாகிய தேவன் ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கிறார். எப்படி ஆகிலும் ஆதாமுடைய சந்ததியை மீண்டுமாக அவர் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தில் கொண்டு வரணும். தேவன் எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கிறார், மிகுந்த பாதிப்போட இருக்கிறார். இந்த பிதாவாகிய தேவனுக்கு மிகுந்த பாதிப்பு யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்திச்சு? இயேசு கிறிஸ்துவுக்கும். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆதாம் யாரு? அவருடைய சகோதரன். தேவனுடைய குமாரர்கள் தானே ரெண்டு பேருமே. பரலோகத்துல முதற் பேரான குமாரன், பரலோகத்துல ஒரே பேரான குமாரன், தேவனுடைய முதல் படைப்பு யாருங்க? பூமியில ஆதாம். ரெண்டு பேருமே தேவனுடைய குமாரன். இப்ப பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவருடைய மூத்த குமாரன், அவர் பார்க்கிறாரு, எல்லாத்தையும் பார்க்கிறார். அவருடைய இளைய குமாரன் ஆயிட்டாருங்க, தேவனை விட்டு போயிட்டார். இப்ப இந்த மூத்த குமாரனுக்கு என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அவர் கூட இருந்தது, அவர் மூலமாக தானே படைக்கப்பட்டது, எல்லாமே அவருக்கென்று படைக்கப்பட்டது. அப்ப அவருடைய சகோதரனாகிய ஆதாம் என்ன பண்றாருன்னா தேவனுடைய திட்டத்தை விட்டு போறாரு. இப்ப இந்த சகோதரனுக்காக இந்த சகோதரன் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? ஜீவனை கொடுக்க வேண்டியது இருக்கு. தன் சகோதரருக்காக தன் ஜீவனை கர்த்தர் இயேசு என்ன பண்ணாரு? எப்படி? ஏன் அப்படின்னா என்னுடைய தகப்பனுடைய மனசு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. எப்படி ஆகலும் என் தகப்பன் சந்தோஷப்படணும், அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்னுடைய தகப்பனுடைய மனசை சந்தோஷப்படுத்துவதற்கு, ஆறுதல் படுத்துவதற்கு, அந்த பாதிப்பை நீக்கிப்படுவதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு அந்த மகன் எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது தான் ஒரு சத்தம் பிதாவாகி தேவன் கேட்கிறார், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அப்போ கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, பிதாவே இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். அப்போ கர்த்தர் இயேசு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்ன வாய்ப்புனா, எப்படி ஆகிலும் பிதாவாகிய தேவனுக்கு இருக்கிற அந்த பாதிப்பை, அந்த சாத்தான் ஏற்படுத்தின பாதிப்பு, தன்னுடைய குமாரனாகிய ஆதாம் அவர் வந்து தேவனை விட்டு போயிட்டாரு, அவருடைய தகப்பனை விட்டு போயிட்டார், அந்த பாதிப்பு இதெல்லாம் நீக்கி போகணும்னா அது கிடைச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு யாருக்கு? இப்போ இயேசு கிறிஸ்து. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, என்னுடைய பிதாவாகிய தேவன் சந்தோஷமாகும், என்னுடைய அப்பா. இப்போ அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லும் போது, யாராவது நம்ம அப்பா நல்ல ஒரு மனுஷன், நமக்காக ரொம்ப கஷ்டப்படுற ஒரு அப்பா, நமக்காக நல்ல கடன் உடனே வாங்கி நம்ம நல்லா படிக்க வச்சு நம்மளை வந்து வழிநடத்திட்டு இருக்கிறாரு.
அப்போ அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த கடன் கொடுத்தவர் வந்து அந்த மகனுக்கு முன்னாடி அந்த அப்பாவை ரொம்ப மோசமாக பேசிட்டு, கேவலமாக பேசிட்டு, காயத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டாருன்னு வச்சுங்க, அந்த மகனுடைய மனசு எப்படி இருக்கும்? கஷ்டப்படுறது மாத்திரம் இல்லை, எப்படி ஆகிலும் என் அப்பா அவருடைய அந்த கடனை நான் என்ன பண்ணுவேன், அடைச்சு, எவ்வாடுபட்டாவது அடைச்சு என் அப்பாவை நான் என்ன பண்ணணும், சந்தோஷப்படுத்தணும், இந்த அவமானத்திலிருந்து மீட்டெடுக்கணும். அந்த ஒரு வாய்ப்பு யாருக்கு வருது? கிறிஸ்துவுக்கு வருது. எப்படி ஆகிலும் என் தகப்பனுடைய பாதிப்பை நீக்கி போடணும். மீண்டும் அவர் அந்த சந்தோஷம், அந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆதாமுடைய சந்ததி பெற்றுக்கொள்ளணும். ஆதாமுடைய சந்ததி பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, மிகுந்த வைராக்கியமாக பாருங்க, தேவனுடைய திட்டத்துல தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை சரியாக ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல வந்து அதை செயல்படுத்துறாரு. அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த விஷயத்துல ஒரு வைராக்கியமா இருந்திருக்கும். என் அப்பாவுக்குடைய பாதிப்பை நான் என்ன பண்ணணும், எப்படியாகிலும் நீக்கி போடணும், அவரை சந்தோஷமா வச்சுக்கணும். அந்த ஒரு ஏக்கம் கர்த்தர் இயேசுக்கு இருந்தது. பார்த்துட்டே வராரு. ஒரு காலப்பகுதி வரும்போது அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டு என்ன பண்றாருன்னா பூமிக்கு வராரு. பூமிக்கு வந்து தன் ஜீவனை என்ன பண்றாருங்க, தன் சிநேகிதருக்காக, தன் சகோதரனுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறார். இந்த ஆதாமுடைய மனுக்குலத்துக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறார். அன்னைக்கு இருந்த சீஷர்களுக்காக தன் ஜீவனை என்ன பண்ணாருங்க, கொடுத்தார். அப்ப என்ன சொல்றாரு, நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல. அப்போ இந்த அன்பு அவர் எது வரைக்கும் வழிநடத்திச்சு அப்படின்னா, தன் ஜீவனையே கொடுக்கிற அளவுக்கு வழிநடத்துது. உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கிறாரு, ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் எல்லாமே அவருடைய சகோதர சகோதரிகளா இருக்கிறோம், அவருடைய சரீர அங்கங்களா இருக்கிறோம். நமக்காக தன் ஜீவனை கொடுத்த அந்த அன்பு தான் அவர் சொல்றாரு, நீங்களும் நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். அப்படின்னா அப்ப நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு? அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இன்னைக்கு நாம் என்ன பண்றோம்னா, கர்த்தர் இயேசுடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காக நான் வந்திருக்கிறேன். அவர் கடந்து போன அந்த பலியின் வாழ்க்கையில எனக்கும் பங்கு இருக்கு, அதுக்காக என் ஐக்கியத்தை வெளிப்படுத்துவதற்கு நான் அதை நினைவு கூற போகிறேன் எல்லாம் சொல்றோம். ஆனா கர்த்தர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களில், அதை பின்பற்றுவதில், அவருடைய ஆசையை நிறைவேற்றுவதில் எந்த அளவுக்கு நாம வந்து உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம். ஒரு தகப்பனுடைய மரணத்தை அடுத்த வருஷம் நினைவு கூறுவது என்பது அது சம்பிரதாயம், கரெக்டுங்களா? ஒரு மாம்சீகமான ஒரு தகப்பன் இறந்திருக்கிறாருன்னா அவர் நினைவு நாள், மரண நாள்ல எங்க அப்பா இன்னைக்கு இறந்துட்டாருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஜஸ்ட் சிம்பிளா அப்படி கடந்து போறது இல்லை. அந்த நாள்ல அந்த தகப்பன் இறக்கும் போது என்னென்ன சொல்லிட்டாரோ அந்த விஷயங்கள் எல்லாம் ரீகலெக்ட் ஆகும். யாருக்கு? அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. எங்க அப்பா மரிக்கும் போது உட்காந்து பேசுவாங்க இல்லைங்களா, இந்த நாள்ல போன வருஷம் எங்க அப்பா மரிக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாருங்க, இன்னைக்கு இல்லைங்க, பேசுவாங்க இல்லைங்களா? இப்ப நாம கர்த்தர் இயேசுவுடைய மரணத்தை நினைவு கூற வந்திருக்கிறோம், அவருடைய போதனைகள்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனா செயல்பாட்டு அளவில், கிரியைகள் அளவில் எந்த அளவுக்கு அதை நாம் செயல்படுத்திருக்கிறோம்? அந்த மரணத்தினுடைய அந்த கடைசி நாள்ல கர்த்தர் இயேசு இந்த மாதிரி ஒரு படிப்பனைகளை, போதனைகளை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அது சீஷருடைய மனசுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இயேசு அதே சீஷர்கள் போல நம்மளை அழைத்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இதை எந்த அளவுக்கு நாம் செயல்படுத்துவர்களா இருக்கிறோம்? அன்பு கூறுங்கள், நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற அந்த விஷயத்துல நாம் எந்த அளவுக்கு கீழ்ப்படுத்தல் உள்ளவர்களா இருக்கிறோம்? எந்த அளவுக்கு இதை செயல்படுத்துவதில் நாம் வந்து வைராக்கியம் உள்ளவர்களா இருக்கிறோம்? அப்ப சகோதர சகோதரிகளுக்கு உயிரை கொடுக்கிற அளவுக்கு அன்பு காட்டணும் அப்படின்னா, திடீர்னு வந்து ஒருத்தர் கழுத்து அறுத்து செத்து போயிருந்தா கூட நம்மள ஈஸியா ஆயிடுவோம், கரெக்டுங்களா? சகோதர சகோதரி யாரோ தாக்க வராங்க, குறுக்க போயிட்டு நான் அடி வாங்கி வரதும் இல்லை என்ன வந்து காயப்படுத்துறதும் நம்ம சடனாக செஞ்சிடும். ஆனால் ஒவ்வொரு சகோதர சகோதரருக்கும் நம் ஜீவனோடு இருக்கும்போது அந்த ஜீவ பலியாக என்னென்ன தியாகங்கள் பண்ணுறோம் அன்பின் நிமித்தம். ஒரு சகோதரனுக்காக இதை செய்வதும், ஒரு சகோதரனை கூப்பிட்டு போய் விடுறதும், ஒரு சகோதரனுக்கு ஒரு உதவி செய்வதும், நம்ம கிட்ட இருக்கிறத இழக்கிறோம் பார்த்தீங்களா? நம்மளுக்கு ஜீவனுக்கு உண்டானவைகளை நம்ம இழக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க. அந்த ஜீவ பலியாக அந்த உயிரை கொடுக்கிறவளுக்கு ஜீவனை இழக்கிற மாதிரியான காரியங்களை நம்ம செய்யறோமா? அது சொல்றாரு சகோதரர் என்ன எழுதுறாருன்னா, நம் நேரத்தை, நம் பணத்தை, நம் செல்வாக்கை உதவியாக கொடுப்பதன் மூலம்
நம் வாழ்க்கையை, ஜீவனை அவர்களுக்காக கொடுத்து நம் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்தணும் அப்படின்றார். எதுக்குன்னா, இப்ப நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் சொன்னாருப்பாங்களா. அந்த வசனத்துக்கான எக்ஸ்பேண்டட் பிப்ளிக் கமெண்ட்ஸ்ல சகோதரர் கொடுக்கிற அந்த 34ஆம் வசனத்துக்கான விளக்கம். நீங்க நம் நேரத்தை, பணத்தை, செல்வாக்கை உதவியாக கொடுப்பதன் மூலம் நாம் என்ன பண்ணோம்னா, நம் வாழ்க்கையை, ஜீவனை அவர்களுக்காக என்ன பண்ணணும், கொடுத்து நம் அழைப்பு தெரிந்து கொள்ளுதல். இதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்காக தான் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவன். கர்த்தர் இயேசுவை போல நாம் ஒருத்தர் மீது அன்பு வச்சிருக்கணும் என்பதற்காக தான் அழைத்திருக்கிறார். அதை உறுதிப்படுத்தணும். கிறிஸ்து தொடர்ந்து எழுதும்போது என்ன சொல்றாரு, கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நமக்கும் ஒருவர் மீது அன்பு இருந்த ஒவ்வொருவர் மீதும் அன்பு இருந்தால், கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நமக்கு ஒவ்வொரு மீது அன்பு இருந்தால், அது நம்மை நம் சகோதர சகோதரிகளுக்காக தேவைப்பட்டால் நம் ஜீவனையே கொடுக்கிற அளவுக்கு நம்ம வழிநடத்துமா. உண்மையான அன்பு, கர்த்தர் இயேசு நம்ம கிட்ட காட்டின மாதிரி அன்பு நம்ம கிட்ட நாம் ஒவ்வொரு சகோதர சகோதரி மீது அன்புடையவர்களா இருந்தா, அந்த சகோதரன், அந்த சகோதரி, அந்த உண்மையான அன்பு யார்கிட்ட இருக்கோ அவங்க தேவைப்பட்டால் தன் சகோதர சகோதரிக்கு என்னவே கொடுப்பாங்க, ஜீவனையே கொடுப்பாங்க. இதானங்க அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க. கர்த்தர் இயேசு ஜீவனை கொடுத்துட்டு போனாருங்களா? அப்போஸ்தலர்கள் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனாங்க. அந்த தாழ்மையை கடைபிடிச்சாங்க. கர்த்தர் இயேசு அன்பு காட்டினது போல அன்பு காட்டி தன் ஜீவனை என்ன பண்ணாங்க? இப்போ அவங்க விட்டு கொடுத்து போனாங்களே, தேவனுக்காக மாத்திரம் ஒவ்வொருத்தருக்காக அவங்க என்ன பண்ணாங்க? தன் ஜீவனை கொடுத்தாங்க இல்லைங்களா? அதை அவங்க சரியா செஞ்சிட்டாங்க. அதே படிப்பினை தான் இன்னைக்கு நமக்கு தேவன் யார் கொடுக்கிறார்? நம்ம கொடுத்திருக்கிறார். அதை கேட்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம் அன்பான சகோதர சகோதரர்கள்? இந்த அன்பு காட்டுற விஷயத்துல நாம் சீர் தூக்கி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதுதான் யோதரர் என்ன சொல்றாருன்னா, உடன் சகோதர சகோதரர்களுக்கு அன்பு காட்ட விருப்பம் இல்லாதவர்களுக்கு இது கடினமான காரியமா இருக்கும். எது? தன் ஜீவனையே கொடுக்கிற அளவு. அப்ப உடன் சகோதர சகோதரர் மீது அன்பு இல்லைன்னா இந்த ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு அன்பு வராது. அந்த செயல்பாட்டுல அது என்ன பண்ண முடியாது, காமிக்க முடியாது. அப்ப கர்த்தர் இயேசுனுடைய அன்பை நாம் என்ன பண்ணல, ருசி பார்க்கலன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி அன்பு இருக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. இது ரொம்ப கடினமா இருக்கும். யாருக்குன்னா, உடன் சகோதர சகோதரர்களுக்கு அன்பு காட்ட விருப்பம் இல்லாதவர்களுக்கு இது கடினமா இருக்கும். இது கடைபிடிக்கிறது கடினமா இருக்கும். அதுதான் கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, இது தற்கால ஜீவியத்துல கடினமான காரியமா இருக்கும் என்பதற்காக தான் கர்த்தர் இயேசு அந்த சீஷர்கிட்ட பேசும்போது 3 முறை இந்த விஷயத்தை பேசுறாரு. 3 முறை மறுபடியும் சொல்றாரு, அன்புள்ளவர்களா இருங்க. வசனம் வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் நம்ம வாசித்தோம் இல்லைங்களா, 34ஆம் வசனம், 13, 34. இப்போ யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. கற்பனையா இருக்கு. அங்க கட்டளை சொன்னாரு, இங்கே திரும்பவும் கற்பனை. அது தொடர்ச்சி தான். அவர் பேசிட்டே வர்றார். 13, 14, 15 எல்லாம் கர்த்தர் இயேசு பேசிட்டே வர்றார். அப்புறம் 17ஆம் வசனம் வாசிங்க. 17ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். ஏன் இது 3 முறை சொல்லிட்டே இருக்கிறார்? ஏன்னா அன்புடைய சாராம்சம், தேவனுடைய திட்டம் நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய அன்பு, கர்த்தர் இயேசுனுடைய அன்பு முழுமையாய் அதில் நிறைஞ்சிருக்குதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது யாருடைய அன்பு? பிதாவாகி தேவனுடைய அன்பு, கர்த்தர் இயேசுனுடைய அன்பு. அடுத்தது யாருடைய அன்பு அதுல இருக்கு? சபையினுடைய அன்புனா சபை யார்? நாம தான். அப்ப நம் ஒவ்வொருத்தருடைய அன்பும் அதுல அடங்கி இருக்கு அப்படின்னா, அப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய பலியின் வாழ்க்கையும் அதுல அடங்கி இருக்குன்னா, அப்போ எப்படிப்பட்ட ஒரு பலியின் வாழ்க்கை அது தியாக அன்பா காணப்படணும் கர்த்தர் இயேசுவை போல அன்பான சகோதர சகோதரர்களே. ஆனா இந்த மாதிரி ஒரு அன்பு செலுத்துவது என்பது சாதாரண விஷயமா? சீக்கிரம் அதை செஞ்சிட முடியுமா? இது கடினம் தான். அதனாலதான் கர்த்தர் இயேசு சொல்றாரு, நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போல. இப்போ அவர் சொல்லும் போது அவங்களுக்கு புரிஞ்சிருக்காரு. ஆனா மரிச்ச பிறகு கண்டிப்பா அந்த விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சது. ஓ, இந்த அளவுக்கு
இவர் எப்படி உயிர் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு. அதனால தான் பேதுரு சொல்லும்போது, நீங்க வாசித்தீங்களா 13ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாசிட்டு வந்தீங்களா? அப்ப சொல்றாரு, நீங்க போகிற இடத்துக்கு நானும் வருவேன். இப்ப நீ என்ன பண்ண முடியாது, இப்ப வர முடியாது, ஆனா நீ என்ன பண்ணுவேன், வருவ அப்படின்னு சொல்றாரு. இதே போலதான் கர்த்தர் இயேசுவை போலவே அவரும் ஜீவ பலியாக மரிக்கும் போது சிலுவையில் அறையணும்னு சொல்றாங்க. அப்படி பேதுருவை சிலுவையில் அறையணும்னு சொல்லும் போது பேதுரு என்ன சொன்னாருங்க, கர்த்தர் இயேசுவை போல சிலுவையில் அறையப்படுவதற்கு நான் தகுதி அல்ல, என்ன பண்ணுங்க, தலைக்கீழா சிலுவையில் அறையுங்க அப்படின்னு சொன்னார். போனாருங்களா? கர்த்தர் இயேசு சொன்னது போலவே நான் போகிற இடத்துக்கு உன்னால வர முடியாது. அந்த பலியின் வாழ்க்கையை தொடர்ந்து கிடைக்கிற அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் இயேசு கடந்து போனார். பேதுருக்கு அந்த ஒரு வாய்ப்பு வரும்போது அப்போ அதை இழந்து போயிட்டார். ஆனா கர்த்தர் இயேசுடைய பலியின் வாழ்க்கையை பார்த்துட்டு அவருடைய மரணத்தை எல்லாம் பார்த்த பிற்பாடு அவர் அதுதான் அந்த உண்மையான சாராம்சம். பரிசுத்தாவின் வல்லமை பெற்ற பிற்பாடு அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொண்டாங்க. தன் ஜீவனை கொடுக்க என்ன பண்ணாங்க, முன் வந்தாங்க. அப்படி உயிரை கொடுக்கும் போது அவர் சொன்னது, நான் கர்த்தர் இயேசுவை போல அவரை போல சிலுவையில் அறையப்படுவதற்கு நான் தகுதியற்றவன், என்ன பண்ணுங்க, தலைக்கீழ சிலுவையில் அறைய. அப்ப அந்த அன்பு அவங்களை நெருக்கி ஏவனது இல்லைங்களா? அந்த அன்பை கடைபிடிச்சாங்களா இல்லைங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை கடைபிடிச்சாங்க. இப்போ நாம் அனைவருமே கர்த்தர் இயேசுனுடைய வாழ்க்கையை பார்த்திருக்கோம், அவருடைய பலியை பார்த்திருக்கிறோம், அந்த அன்பு பார்த்திருக்கிறோம். அவரை தொடர்ந்து அந்த சீஷர்கள் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றும் போது அந்த அன்பை அவங்க என்ன பண்ணாங்க, செயல்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ நாமும் அந்த தொடர்ச்சியாக 7ஆம் கால பகுதியில் அவருடைய சீஷர்களாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு? அன்பான சகோதர சகோதரிகள், அந்த அன்பு செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? அதுதான் கர்த்தர் இயேசு மறுபடியும் சொல்றார், புரிஞ்சுங்க, இந்த அன்பு இல்லாமல் நீங்க எந்த நிலையை அடைய முடியாது. நான் போகிற இடத்துக்கு உங்களால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இந்த அடிச்சுவடை பின்பற்றி வரும்போது இதை கடைபிடிக்காமல், தாழ்மை கடைபிடிக்காம, இந்த அன்பை வெளிப்படுத்தாம அந்த இடத்துக்கு வர முடியாது. இது எதையுமே செய்யாம வருஷந்தோறும் நாம் அதை கர்த்தர் இயேசுனுடைய அந்த மாம்சத்திலும் அப்பத்திலும் எனக்கு உண்டான அந்த பலியின் வாழ்க்கையில பங்கு இருக்குது என்பதில் சம்பிரதாயமாக அந்த அப்பத்தையும் திராட்சையும் கொடுத்து போறதுல, அந்த சம்பிரதாயமான அனுசரிப்புல எந்த பிரயோஜனமும் இல்லை. அன்பான சகோதர சகோதரி, அது செயலளவில் செயல்படுத்தி கொண்டு கிரிய அளவில் காண்பிச்சு கொண்டு அதை கடைபிடிக்கும் போது தான் அது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. ரெண்டுமே கோயின்சைட் ஆகுது. ஒருத்தருடைய சிந்தையும் ஒருத்தருடைய செயலும் எப்போ இணையுதோ அதுதான் ஒரு பரிபூர்ணமான ஒரு விஷயம். கரெக்டுங்களா? நான் யோசிக்கிறேங்க, ஆனா என்ன பண்ண முடியறதில்ல, செய்ய முடியதில்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா யோசனை அளவில் நின்றுது. அப்ப அது ஒரு முழுமையான அது ஒரு செயல்பாடா, அது ஒரு முழுமையான ஒரு காரியமா இல்லை. ஒருத்தர் செய்யறத யோசிக்கிறத செய்யும் போது தான் அது முழுமை அடையுது. ஒருத்தர் நான் யோசனை அளவிலே நிற்கிறேன் அப்படின்னும் போது நாம் எல்லாருமே சிந்தை அளவிலே நிற்கிறவர்களாக காண போறோம் நிறைய சூழ்நிலைகளில். எனக்கு அந்த மாதிரி தான் யோசனை இருந்துச்சு சார், எனக்கும் அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் இருந்துச்சு சார். ஆனால் செயல்பாட்டுக்குள்ளே வரும்போது நாளைக்கு எப்படியாவது தேவனுடைய ஊழியத்துக்கு போகணும், தேவனுடைய காரியத்தை செய்யணும்னு தோணுச்சு சார். மைண்டில் பதிச்சு தான் படுத்தேன், ஆனால் காலையில் என்ன பண்ண முடியல, எந்திரிக்க முடியல. அப்போ என்ன ஆகலை அப்படின்னா, நாம் நிறைய நேரங்களில் தீர்மானங்கள் எடுக்கிறோம், சிந்தனையில் அதை உறுதிப்படுத்துகிறோம், ஆனால் கிரியை அளவில் நம்ம என்ன பண்ணுறதில்ல. அப்போ எத்தனை முறை நம்ம கேட்டிருப்போம் கர்த்தர் இயேசுவை போல தாழ்மையாக இருக்கணும் அப்படின்னு, கரெக்டுங்களா? எத்தனை முறை நம்ம கேட்டிருப்போம் கர்த்தர் இயேசுவை போல அவருக்கு போல அன்பு காட்டணும். இன்னைக்கு தான் நம்ம கேட்குறோமா? பல வருஷங்கள் கேட்டுட்டு தான் வருகிறோம், ஆனால் செயல் அளவில் இல்லை. அந்த 3 வருஷ காலம் சீஷர்கள் எவ்வளோ கேட்டாங்க, அவங்க கிட்ட அது காணப்படாத போது கர்த்தர் இயேசு தன்னையே முன் உதாரணமாக வச்சு காமிச்சார் இல்லைங்களா? இப்போ கர்த்தர் இயேசுடைய மரணத்தை பார்க்குறோம், சீஷருடைய மரணத்தை பார்க்குறோம், அதில் அவங்க அடங்கியிருக்கிற தியாக அன்பை பார்க்குறோம், தேவனுடைய அந்த அகாப்ப அன்பை பார்க்குறோம். இதுதான் நம்ம வெளிப்படுத்தும் தெரிஞ்சு கூட நாம் அதை கடினமாக ஃபீல் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சகோதரர் எழுதுறாரு அழகா, ஏன் 3 முறை அவர் சொல்றாரு? ஏன்னா நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு குணாதிசயத்தை உடையவர்கள், வெவ்வேறு சூழ்நிலைகளிலும் பின்னணியிலும் இருந்து வந்தவர்கள், சத்தியத்தை புரிந்து கொள்ளும் தன்மையில வேறுபாடுகள் உடையவர்கள். ஆனால் எதுவானாலும் சொல்லலாம் பிரதர், அதெல்லாம் வெவ்வேறு சூழ்நிலிருந்து வந்தவங்க, டக்குன்னு என்ன ஆயிடாது, சத்தியத்தை புரிந்து கொள்வதில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கு, பலவீனங்கள் இருக்கு. எதுவானாலும் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்பதை கர்த்தர் நினைவூட்ட விரும்புகிறார். நாம் எல்லாரும் அவருடைய சரீரங்கங்கள். அப்ப நாம் அவருடைய சகோதர சகோதரிகள் சரீரங்கங்கள் அப்படின்னா, அதுதான் கர்த்தர் இயேசு சொல்றார், கட்டளையாக கொடுக்கிறார். இது அறிவுரையா இல்ல,
கட்டளை. இதை நீ கடைபிடிச்சால் மட்டும்தான் இதுக்குண்டான ஆசீர்வாதங்களை பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அனைவருமே பிதாவாகி தேவனால் விசேஷமாக அழைக்கப்பட்டவர்கள். அதனால்தான் அவர் நினைப்பூட்டும் விதமாக குடும்பத்தில் அன்பு காட்டுவது போல நாம் அகாப்பே அன்பையும் மரியாதையையும் மற்றவரிடம் காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இரண்டாவது படிப்பினை, அன்பிற்கான படிப்பினை. அது யாரை முன் உதாரணமா நாம் பார்க்கிறோம்? கர்த்தர் இயேசு தன்னையே முன் உதாரணமாக வச்சு சொல்றார். இதெல்லாம் கடைசி நாளில் நடக்கிற விஷயங்கள். மூணாவது விசுவாசத்திற்கான படிப்பினை. யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். அதனால விசுவாசத்துக்கான படிப்பினை வசனம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அப்ப பாருங்க, கர்த்தர் இயேசுனுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா, அவரே மிகுந்த அங்கலாய்ப்புக்குள்ள இருக்கிறாரு. அவங்கள விட்டு போக போறன்றாரு. அதனால தான் நீங்க 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சொல்றாரு, அவர் ஆவிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்ப அந்த அன்பார்ந்த சீஷர்களை ஒருத்தர் காட்டி கொடுக்கிறார். வலி நிறைந்த ஒரு அனுபவம். இவங்களை விட்டு போக போறோம். இனிமே இவங்களை என்ன மாம்சீக பிரகாரமா இவங்களை பார்க்க முடியாது, இவங்களோட என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இந்த மாதிரியான அனுபவங்கள் இனிமே கிடைக்காது. கர்த்தர் இயேசு பார்க்கிறாரு. இப்ப போயிட்ட பிறகு இவங்களுடைய நிலை என்னன்னு பார்த்தா, குணலட்சண அடிப்படையில தாழ்மை மற்றும் அன்பையும் சொல்லிக் கொடுப்பது மாத்திரம் இல்லாமல் விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கிறார். என்னன்னா, நீங்க எந்த சூழ்நிலை என்ன பண்றாதீங்க. ஏன்னா இவர் விட்டு போயிடுவார் இல்லைங்களா. போகும்போது இவங்க நிச்சயமாகவே கலக்கம் அடைவாங்க. அடைஞ்சாங்களா இல்லைங்களா? அடைஞ்சாங்க. எல்லாம் போய் மேல் வீட்டறையில கதவு சாத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. கலக்கம். இனிமே என்ன பண்றது, திக்கற்றவர்களா காணப்பட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாங்க. அதனால கர்த்தர் இயேசு இதெல்லாம் அறிந்துதான் முன்கூட்டியே சொல்லிட்டார், நீங்க உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இந்த பாதையில கரெக்டா வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்க எங்க வந்துடுவீங்க? என் பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் என்ன பண்ணுவேன், உங்களை நான் போய் உங்களுக்காக அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து நான் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள். ஒருவேளை இவங்க கர்த்தர் இயேசு மரிச்சு போயிட்டாருன்னு எல்லாம் சிதறி போய் விசுவாசத்தை விட்டு வழிகி போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு நாம இங்க உட்கார்ந்துருக்கவே மாட்டோம். கரெக்டுங்களா? அந்த விசுவாசத்தில் அவங்க உறுதியா இருப்பதற்கு கர்த்தர் இயேசுனுடைய இந்த கடைசி நேரத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் மிகவும் அவங்களுக்கு தூண்டுதலாக இருந்திருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, அது செர்மன் புக்ல 263வது பக்கத்துல முதல் பேரால சகோதரன் எழுதுறாருன்னா, கர்த்தர் இயேசுனுடைய மனநிலை கவனிச்சு பாருங்க. அவருக்கே ஏகப்பட்ட நெருக்கடிகள், உபத்திரவங்கள், வலிகள், மனவேதனையில் அவர் இருந்துட்டு இருக்கும்போது தன்னை நம்பி இருக்கிற, தன்னை நேசிக்கிற அவங்க மீது எவ்வளவு அன்பு கரிசனை உடையவராக இருந்தார். நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் மறந்துட்டு நம்முடைய பிரச்சனை மீது தான் நம்ம கவனம் வச்சிருப்போம். அதனால மற்றவங்களை ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, அதனால கோபத்தை காட்டுவோம், அங்கலாய்ப்பு காட்டுவோம், யாரையாவது திட்டுவோம், இப்படிதான் பண்ணிட்டு இருப்போம். நமக்கு ஒரு பிரச்சனை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஆனால் கர்த்தர் இயேசுக்கு எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு வலி நிறைந்த ஒரு சோதனை நேரம். அப்போ கூட அவர் என்ன பண்றாருன்னா, தன்னை நேசித்தவர்கள் மீது அன்பு வச்சு அவங்க விசுவாசம் விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனம் உடையவராக இருக்கிறார். ஆலோசனை கொடுக்கிறார். எப்படி பார்க்கலாம், தான் அனுபவிக்க போகிற அவமானத்துக்கு உட்பட்ட மரணத்தை எதிர்பார்த்து மிகுந்த துயரமும் துக்கமும் உடையவராக இருந்த போதிலும், மிகுந்த துயரத்துல மிகுந்த துக்கத்துல கர்த்தர் இயேசு காணப்படுறாரு. இருந்தாலும் ஆறுதலான வார்த்தைகளை குழப்பத்திலும் துக்கத்திலும் இருந்துட்ட சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அவங்க குழப்பத்திலும் துக்கத்திலும் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட அவர் என்ன பண்றாருன்னா, இவருக்கே அந்த குழப்பங்கள், துக்கமும் துயரமும் நிறைந்த நேரத்தில் கூட அந்த குழப்பமும் துக்கமும் நிறைந்த சீஷர்களுக்கு அவர் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். தன் சொந்த துக்கத்தை, துயரத்தை மறைத்து அவர் அவர்களை ஆறுதல் படுத்தி இவ்வாறாக தம்மை பின்பற்றுகிறவர்களும் மற்றவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். இங்கே யாரை காமிக்கிறார்? தன்னை ஒரு மாதிரியை காமிக்கிறார். கடைசி நேரத்தில் எவ்வளவு துக்கம், துயரம்,
வருத்தம் இருந்தாலும் கடைசி வரைக்கும் எதை விட்டுறாதீங்க? விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அப்ப இவர் தன்னுடைய விசுவாசத்தை விடல. அதே நேரத்தில் தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அதே துக்கத்திலும் துயரத்திலும் குழப்பத்திலும் இருக்கும்போது அவருடைய விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய வேலையை அங்க என்ன பண்றாங்க? அந்த ஆறுதலான வார்த்தைகளை பேசுறதை பார்க்கிறோம். அப்போ இது ஒரு மாதிரியை நாம் என்ன பண்ணணும்னா நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். ஏன்னா நம்ம அநேக நேரங்களில் நாம் துயரத்திலும் துக்கத்திலும் இருக்கும்போது நாம் என்ன பண்றோம்னா நம்ம தனிமைப்படுத்திட்டு சகோதரர்களோட பேசுவதையும் அல்லது அவர்களுடைய துக்கத்திலும் துயரத்திலும் பங்கெடுத்துக்கொண்டு அவங்களை உற்சாகப்படுத்துவதில் நாம் என்ன பண்றோம்னா விலகி போயிடுவோம். மற்றவங்க துயரத்தில் துக்கத்தில் இருக்கும்போது நாம் போய் அவங்க விசுவாசம் தூண்டுற மாதிரி பேச மாட்டோம். ஏன்னா நமக்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அன்பான சகோதர சகோதரர்களே, யார் ஒரு துயரத்தின் மத்தியிலும் துக்கத்தின் மத்தியிலும் விசுவாசத்தோடு இருக்கிறாரோ அவர் தன்னுடைய துயரத்தையும் துக்கத்தையும் மறைச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாராம்? உண்மையாக தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் சரீரங்கங்கள், தனக்கு துயரங்கள் துக்கங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மறைச்சிட்டு ஒரு சகோதரன் ஒரு சகோதரி துயரத்தில் துக்கத்தில் இருக்கும்போது உடனடியாக போய் அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? ஆறுதல் படுத்துவாங்க, உற்சாகப்படுத்துவாங்க, விசுவாசத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க? பலப்படுத்துவாங்க. இதுதான் நம்ம கர்த்தர் இயேசு கிட்ட இருந்து கத்துக்கிற விஷயங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அதனால்தான் ஒரு விஷயம் சொல்றாரு, இக்காலத்தில் நம் உபத்திரவங்கள் அதிகரிப்பதனால் நம்முடைய சரீரமும் மனதும் அதிகமான அனுதின பாரத்தினால வழியில நொறுங்குண்டு துயரங்களையும் இருதயத்தின் தனிமையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி நாம் எல்லாருமே தற்காலத்தில் அப்படிதான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அது எல்லாமே என்னன்னா லேசான உபத்திரவங்கள். அப்ப கர்த்தர் இயேசு என்ன சொன்னாருங்க? யோவான் 14:27 நீங்க எவ்வளவு துக்கத்திலும் துயரத்திலும் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நான் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். வசனம் வாசிக்கலாம். யோவான் 14:27. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இவருக்கே எவ்வளவு துயரம் துக்கம் இருக்கு, ஆனா சீஷர்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நான் உங்களுக்கு என் சமாதானத்தை வைத்து போகிறேன். யார் பெற்றிருந்த சமாதானம்? கர்த்தர் இயேசு பெற்றிருந்த சமாதானம். இங்க நல்லா கவனிக்கணும். இந்த துயரத்தின் துக்கத்தின் மத்தியிலும் கர்த்தர் இயேசு எப்படி இருந்தாராம்? சமாதானத்தோடு இருந்தார். இப்ப நம்மள யாராவது சொல்ல முடியுமா? துயரத்துல துக்கத்துல இருக்கிறவங்க, நான் ரொம்ப சமாதானமா இருக்கேன் பிரதர், ஏன்னா நான் துயரத்தில் துக்கத்தில் இருக்கிறேன். ரொம்ப அங்கலாய்ப்பும் ரொம்ப எரிச்சலும் கோபமும் ஒரு மாதிரி குழப்பமான மனநிலையும் காணப்படும். ஆனா கர்த்தர் இயேசு எப்படி இருந்தாராம்? சமாதானமாக இருந்தார். அவருக்கு அந்த சமாதானத்தை கொடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன். அந்த சமாதானத்தை யாரு கொடுக்கிறாரா? நம்ம கொடுக்கிறார். அப்ப யார் ஒருவர் அந்த மாதிரி சூழ்நிலை சமாதானத்தோட இருக்க முடியுமோ அவங்க தான் மற்றவங்களை என்ன பண்ண முடியும்? ஆறுதல் படுத்த முடியும், உற்சாகப்படுத்த முடியும், அவங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். கர்த்தர் இயேசு இதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு உதாரணம் வைக்கிறார். கர்த்தர் இயேசுனுடைய அந்த வாழ்க்கையை நீங்க கவனிச்சுப்பாங்க. 3 வருஷ வாழ்க்கையில அந்த கெத்செமனே அவருடைய அனுபவங்கள் அது கடந்து போக 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 அவருக்கு மிகுந்த உபத்திரவங்களும் துயரங்களும் துக்கமும் அவமானங்களும் நிந்தைகளும் கடந்து போகுது. எங்கேயாயிலும் கர்த்தர் இயேசு அப்படியே அங்கலாய்க்கிறவராக புலம்புகிறவராக காணப்பட்டாரா? அமைதியா கடந்து போனார். அமைதியா கடந்து போனார். எப்படி? அவர் மூச பிதாவாக நம்பினார். வெரி குட். அப்புறம் அங்கதான் அந்த விசுவாசனுடைய உச்சபட்சத்தை நம்ம கவனிக்கணும். அன்பான சகோதர சகோதரர்களே, கர்த்தர் இயேசு விசுவாசத்துக்கான முன் உதாரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அவர் தன்னை முன் மாதிரியா வைக்கிறாருன்னும் போது, அப்போ விசுவாசத்துக்கான படிப்பினை கர்த்தர் இயேசு கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளும் போது எந்த சூழ்நிலை விசுவாசத்தை நம்ம நிலைப்படுத்தணும் அப்படின்னா, உறுதிப்படுத்தணும் அப்படின்னா, துயரத்தின் துக்கத்தின் மத்தியில் இருக்கும்போது இந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணுங்க? ஆபத்தின் மத்தியில் இருக்கும்போது ஜாஸ்தியா காட்டணும், அதிகமா காட்டணும். கர்த்தர் இயேசு அதை காட்டினாரு. ஆனா அந்த சூழ்நிலையும் அவர் சமாதானமாக இருந்ததாக சொல்றாரு. எப்படி அவரால் சமாதானமாக இருக்க முடிஞ்சது அப்படின்னா, அவர் சொல்றாரு, அவர் கூட யார் இருந்தது? பிதாவாகிய தேவன் இருந்தார். வசனம் வாசிக்கலாம். யோவான் 16:22, 32, 33.
யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 32 33. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். பாருங்க, எல்லாரும் என்னை விட்டு போயிடுவீங்க. சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய்விடும் காலம் வரும். எல்லாம் விட்டு போனாங்களா இல்லைங்களா? எல்லாரும் அவர் விட்டு போனாங்க. அவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு, இவ்வளவு அறிவுரைகள் கொடுக்கிறாரு, எவ்வளவு நன்மைகள் செய்தாரு. கடைசியில் என்ன பண்ணாங்க? விட்டு போனாங்க. ஆனா அவர்கள் நம்பியா இருந்தாருங்க இயேசு கிறிஸ்து? இல்ல. யாரை நம்பி இருந்தார்? பிதாவை சார்ந்திருந்தார். அவர்கிட்ட காணப்பட்ட உச்சபட்ச விசுவாசம் தெரியுங்களா? அந்த சூழ்நிலை கூட என் பிதா என்னோட கூட இருக்கிறார், நான் தனித்திரேன், என் பிதா என்னோட கூட இருக்கிறார். அப்ப நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாம் யாரை சார்ந்திருக்கணும்? பிதாவை சார்ந்திருக்கணும். அதே நேரத்தில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாம தனியா இல்லை, என் பிதா என்னோட கூட இருக்கிறார். ஏன்னா ஒரு காலகட்டம் வரும், எல்லாருமே தனித்து விடப்பட்டு தனித்தனியே ஓடக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். அது உச்சபட்ச அந்த பலியின் வாழ்க்கையில போறவங்க, அது சரியா அதை கடந்து போறவங்களுக்கு அது புரியும். அப்படி போகும்போது எப்படி கர்த்தர் இயேசுவை விட்டு எல்லாரும் கடந்து போனாங்களோ, ஆனாலும் ஒரு பலியின் வாழ்க்கையை வாழ்வதில் அவர் வைராக்கியமாய் அதை நிறைவேற்றி முடிச்சாரோ, அதே போலவே நாம் அனைவருமே தனித்து விடப்படக்கூடிய ஒரு காலம் வரும். அந்த சூழ்நிலையில நம்ம கூட யார் மட்டும்தான் இருப்பாங்க? பிதாவாகிய தேவன் மட்டும் இருப்பாங்க. ஏன்னா அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படி தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப கடைசி வரைக்கும் நம்மளை வழிநடத்த வேண்டியது யாருடைய கடமையா இருக்கு? பிதாவாகிய தேவனுடைய கடமையா இருக்கு. அவர் நம்மளை கைவிடுவதே இல்லை, நம் கூடவே வருகிறார். ஆனா அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் நம்ம கிட்ட காணப்படணும். அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி. அது இன்னும் சொல்ல போனா நம்முடைய வாழ்க்கையின் மோசமான சூழ்நிலைகளை நாம் உறுதிப்படுத்த வேண்டியது என்னன்னா, கர்த்தர் இயேசுவை போல நான் தனித்திரேன், என் பிதா என்னோட கூட இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு எந்த ஒரு புது சிருஷ்டி போகிறார்களோ, அவர்கள் இந்த பலியின் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். அன்பான சகோதர சகோதரி, விசுவாசத்துக்கான படிப்பினை. ஏன் உங்களுக்கு சமாதானம் தேவை, நான் சமாதானத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, நம் விசுவாசத்தையே அசைக்கக்கூடிய சோதனைகள் வரும் இனிமே. ஏன்னா இந்த பலியின் வாழ்க்கையில் நாம போக போக நமக்கு சத்திய அறிவும் முதிர்ச்சியும் அந்த குணலட்சண வளர்ச்சியும் அதிகமாக அதிகமாக மெருகூட்டுதல் இன்னும் கடினமான அனுபவங்கள் நமக்கு வரும்போது நாம் கடந்து செல்லுகிற வழிகள், துயரங்கள் மற்றும் துக்கங்கள் என்னவா இருந்தாலும் அவர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை, பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் நமக்கு வேணும்ன்றார். எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம், அங்கலாய்க்கிறதோ புலம்புறதோ புது சிருஷ்டிக்கூடிய குணலட்சணங்கள் அப்படியாக காணப்படக்கூடாது. இருதய நிலை எப்படி இருக்கணும்னா, எது வந்தாலும் அது அமைதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் வேணும். அப்பதான் அந்த தெய்வீக சமாதானம் நம்ம கிட்ட இருக்கு. தேவன் நம்மை வழிநடத்துகிறார் என்கிற ஒரு நிரூபணம் எதுன்னா, எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் பார்த்துக் கொள்வார். அப்ப இருதயம் என்ன ஆகும்னா, கலங்காது, அமைதியா கடந்து போகும், எது வந்தாலும் ஏத்துக்கும். ஏன்னா இது நான் ஃபேஸ் பண்ண போறது இல்ல, யார் தான் இந்த பிரச்சனைக்கு என்ன இந்த உள்ள கொண்டு போகிறாரு? பிதாவாகிய தேவன். இப்ப இதுல இருந்து வெளியே கொண்டு போகிறது யார் தான்? பிதாவாகிய தேவன். இப்ப நான் என்ன செய்யணும்? அமைதியா கடந்து போகணும். கர்த்தர் இயேசு என்ன செய்தாங்க? அமைதியா கடந்து போனார். வாயை திறக்காத ஆட்டை போல கடந்து போனார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ நம்முடைய நல்வாழ்வுக்காக, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்களுக்காக பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிற அதாவது அனுமதிக்கிற அனுபவங்கள் இவைகள். எந்த அனுபவங்கள் இருந்தாலும் யார் கொடுக்கிற அனுபவங்கள்? பிதாவாகிய தேவன் கொடுக்கிற அனுபவங்கள் தான், அனுமதிக்கிற விஷயங்கள் தான். அப்படி இருக்கும்போது அந்த சூழ்நிலை நாம் எப்படி போகணும்னா, அமைதியே கடந்து போகும்போது அந்த சூழ்நிலிருந்து பிதாவாகிய தேவனை நம்ம என்ன பண்ணுவார்னா வெளியே கொண்டு வர. சில நேரங்களில் நம்ம அந்த சூழ்நிலையை மேற்கொள்வதற்காக நம்முடைய கோபத்தையும் நம்முடைய நியாயப்படுத்துதலையும் நம்முடைய உலக பிரகாரமான குணலட்சணையும் காட்டி அதை சரிப்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் போது அது மீண்டும் நமக்கு எதை தான் கொடுக்குதுன்னா, பாதிப்பை தான் கொடுக்குது. இன்னும் துயரத்தையும் துக்கத்தையும் கொடுத்து சமாதானத்தை இழக்க செய்யுது. ஆனா இதை தேவன் பார்த்துக் கொள்வார், தேவன் அதை பொறுப்படுத்திக் கொள்ளட்டும் என்று நாம் அதை தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டு போகும்போது அது நிஜமான அந்த வழிநடத்துதலை நம்மளால என்ன பண்ண முடியும்? உணர முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே,
எல்லாரையும் நம்பியா கர்த்தர் இயேசு அந்த ஓட்டத்தை ஓடினாருங்க. பிதாவாகி தேவனை நம்பி அவர் என்ன கைவிட மாட்டார். ஆனா பிதாவாகி தேவனை ஒரு நேரத்தில் என்ன பண்ண வந்தது, கைவிட வேண்டிய சூழ்நிலை வந்தது. கதறினார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். என்ன மாதிரி கடினமான அனுபவங்கள். அவ்வளோ காலம் கூட இருந்தவர் ஒருத்தர் கைவிடும் போது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ விசுவாசத்துக்கான படிப்பினை என்னன்னா, எந்த சூழ்நிலை வந்தாலும் என் பிதா என்னோட கூட இருக்கிறார், நான் தனித்திறேன் என்ற விசுவாசத்தினுடைய உச்சபட்ச சூழ்நிலையில் நாம் என்ன பண்றோம், மனநிலையில காணப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் இயேசு மூலமாக நாம் அறிந்து கொள்வோம். அடுத்து நான்காவது ஒரு விஷயம் என்ன படிப்பினை கொடுக்கிறார்னா, விருப்பத்திலும் சிந்தையிலும் ஒருமைப்பாடு. நாம் விருப்பத்திலும் சிந்தையிலும் எப்படி இருக்கணுமா, ஒருமைப்பாட்டோட இருக்கணும். இப்ப பாருங்க, விசுவாசத்துல படிப்பினை நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, அதே நேரத்தில் நமக்கு எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் நம் சகோதர சகோதரிகளை, உடன் சகோதர சகோதரருடைய துயரத்திலும் துக்கத்திலும் அவர்களோடு இருந்து அவர்களை விசுவாசத்தில் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு வைராக்கியம் உடையவர்களாக நாம் காணப்படும் பார்த்தோம். இப்போ விருப்பத்திலும் சிந்தையிலும் ஒருமைப்பாடுன்னு பார்க்கும்போது ஒன்னஸ் இன் வில் அண்ட் மைண்ட். இப்போ கர்த்தர் இயேசு ஜெபம் செய்கிறார் பிதா கிட்ட. யோவான் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 9. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. 11ஆம் வசனம். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் இனிமே என்ன பண்ண மாட்டேன், இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன், இவர்களோ உலகத்தில் இருக்க போறாங்க. நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றா இருக்கும் படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நீர் எனக்கு தந்தவர்கள் யாரை போல ஒன்றா இருக்கும்னு சொல்றாருங்க, நம்மை போல. இப்ப யார உதாரணமா கொண்டு வர்றாருங்க, பிதாவையும் கிறிஸ்துவையும் உதாரணமாக முன் வைக்கிறார். இப்ப தாழ்மைக்கான படிப்பினை கர்த்தர் இயேசு கொண்டு வந்தார், அன்புக்கான படிப்பினை, விசுவாசத்துக்கான படிப்பினை எல்லாமே கர்த்தர் இயேசு யாரதான் முன் வைக்கிறார், அண்ணன். இப்ப இந்த ஒருமைப்பாட்டுக்கு சிந்தையிலும் விருப்பத்திலும் ஒருமை உள்ளவர்களாக, ஒருமைப்பாடு உள்ளவர்களாக, ஒன்னஸ் இன் மைண்ட் அண்ட் பர்பஸ், இது பார்க்கும்போது வில் அண்ட் மைண்ட் நாம் பார்க்கும்போது இப்ப யார உதாரணம் வைக்கிறார்னா, பிதாவே நாம எப்படி ஒற்றுமையா இருக்கிறோமோ, ஒன்னஸ் இருக்கோ, அதே போலவே இவர்களும் ஒற்றுமையா இருக்கணும், நம்மை போல ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இதை முன் வைக்கிறார் இல்லைங்களா, அதுக்கு சகோதரர் ஒன்னஸ் ஆஃப் ஹார்ட், மைண்ட் அண்ட் பர்பஸ். நம்ம ஒருமையுள்ள இருதயம், ஒருமையுள்ள மனசு, ஒருமையுள்ள நோக்கம் இருக்குங்களா நம்ம கிட்ட? இங்க 30 பேர் இருந்தா 30 விதமான மனநிலை இல்லை. கிறிஸ்துவனுடைய ஸ்பிரிட், தேவனுடைய ஸ்பிரிட், தேவனுடைய ஆவின் வல்லமை அது ஒரு இடத்துல இருக்குன்னா தேவனுடைய சிந்தை தான் அங்க காணப்படும், தேவனுடைய வழிநடத்தல் தான் அங்க காணப்படும். அப்ப எல்லாருமே ஒரே சிந்தை உடையவர்களா காணப்படுவாங்க. ஆனா புது சிருஷ்டிகள் என்று சொல்லிக்கொண்டு சத்தியத்தில் நாம் இருந்து கொண்டு நம்ம கிட்ட அந்த ஒன்னஸ் இல்லைன்னா, இப்ப பிதாவாகிய தேவன் விருப்பத்திலும் சித்தத்திலும் அவங்க ஒருமைப்பாடு உடையவர்களாக தேவனுடைய திட்டத்துல அவங்க கடந்து போனாங்க. எல்லா விஷயத்திலையும் ஒருமைப்பாடு நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நாம் அந்த திட்டத்துக்குள்ள உள்ள வந்திருக்கிறோம். இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கணும்னு கர்த்தர் இயேசு எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமோ அதே போலவே இவர்கள் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீங்க உதவி செய்யுங்க கேட்கிறாரு இல்லைங்களா? அப்ப இதை புரிந்து கொண்டு நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அன்பான சகோதர சகோதரி என்னன்னா, ஒரு வசனம் வாசிங்க, 24ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பிதாவே, உலகம் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன். பிதாவே, நான் உங்ககிட்ட வந்துருவேன், இப்ப நீங்க எனக்கு ஒரு மகிமை தருவீங்க. அது தேவன் அவருடைய சித்தப்படி அவர் சொல்றார், நீங்க எனக்கு ஒரு மகிமை தருவீங்க. இப்போ அதை இவங்க பார்க்கணும். அதனால நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படி என்ன பண்றேன், விரும்புகிறேன். அப்ப இந்த ஒன்னஸ் இருந்தா தானே இப்ப பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவும் ஒரு ஒன்னஸ்ல இருக்கிறாங்க. இப்ப நாம எல்லாருமே அந்த ஒன்னஸ் இருந்தா தான் நாம போய் அங்க இணைய முடியும்.
இங்க நாம் ஒன்னஸ் இல்லாம, ஒருமைப்பாடு இல்லாம நாம் இருந்தோமானால் அங்க போய் அங்கமாவதற்கு அப்ப கர்த்தர் இயேசு யாருக்காக ஜெபம் பண்றாருன்னா சீஷர்களுக்காக ஜெபம் பண்றாரு. இந்த சீஷர் லிஸ்ட்ல யாரும் வருது இப்போ? அப்ப கர்த்தர் இயேசு நமக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறார். அங்க சீஷர்கள் என்பது யாரை அடையாளப்படுத்துறாங்க? 7 காலகட்ட சபையிலும் அவருடைய சரீரங்களை அடையாளப்படுத்துறாங்க. அப்ப அவர் என்ன விரும்பிட்டார் அப்படின்னா, பிதாவே நீங்களும் நானும் ஒற்றுமையா இருக்கிறது போல, ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது, வேண்டிக் கொள்ளும் போது, அப்போ கர்த்தர் இயேசுவோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒற்றுமையா இருக்கணும். அப்ப இதெல்லாம் கர்த்தர் இயேசு தானே எதிர்பார்க்கிறார், விரும்புறார். எங்கேயாவது இந்த 4 விஷயத்துல நாம கர்த்தர் இயேசு விரும்புகிறார்னு தெரிஞ்சும் நம்ம மீறுகிறவராக காணப்பட்டா அது எவ்வளவு பரிதாபமான விஷயம் அன்பான சகோதர சகோதரி. ஆனா சீஷர்கள் அதை என்ன பண்ணாங்க? புடிச்சுக்கிட்டாங்க, கரெக்டா அதை செயல்படுத்தினாங்க. அப்படி இருந்தா இப்ப சீஷர்கள் எங்க இருக்கிறாங்க? அந்த ஒன்ன ஸ்கிப் பண்ணாங்க இல்லைங்களா? இப்ப பிதாவாகிய தேவனும் கர்த்தர் இயேசுவும் ஒருமை ஒன்றா இருக்கிறாங்க, அவர்கள் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இப்ப சீஷர்கள் எங்க இருக்கிறாங்க? அந்த மகிமையில அவர்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க. இப்படி யார் ஒருமைப்பாட்டோட இருக்கிறாங்களோ சிந்தையிலும் விருப்பத்திலும் அவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க? எங்க 2-3 பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் வாசம் செய்வேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டுதல் மாத்திரம் இல்லைங்க சகோதர சொல்ல. திஸ் இஸ் நாட் எ பெட்டிஷன் பட் எ டிக்ளரேஷன் ஆஃப் தி லார்ட்ஸ் வில். கிறிஸ்து கர்த்தருடைய விருப்பத்தினுடைய வெளிப்பாடு, பிரகடனம். பிதாவே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, இது விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இயேசு கேட்கிறார். அப்படின்னா எந்த விஷயத்தை கேட்டிருக்காரு? இந்த பூமியில கர்த்தர் இயேசு விருப்பப்பட்டு கேட்ட விஷயம் என்னதுங்க? ஏதாவது தேவன் கிட்ட எனக்கு இது விருப்பம்னு சொல்லியிருக்காரா? இந்த ஒரு விஷயம் மட்டும்தான், நான் விரும்புகிறேன். என்னன்னா, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படி விரும்புகிறேன். விருப்பம், அந்த ஜெபத்துல தன்னுடைய விருப்பத்தை செயல்படுத்துறதை பார்ப்போம். அன்பான சகோதர சகோதரர் வெளிப்படுத்துறார். அப்ப இங்க நம்ம கவனிக்கலாம். இப்ப அடுத்து இந்த ஜெபம் முடிச்ச உடனே கர்த்தர் இயேசு எங்க போக போறார்? கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போகிறார். இங்க கர்த்தர் இயேசுனுடைய அந்த பொறுப்பை நம்ம கவனிக்கணும். அன்பான சகோதர சகோதரர்களே, கர்த்தர் இயேசு ஒரு தலையாக அந்த ஒரு சீஷர்களுக்கு அவர் எவ்வளவு பொறுப்புடையவராக இருந்தார் அப்படின்னா, இந்த சீஷர்களுக்கு அறிவுரை சொல்றாரா? அந்த கடைசி நேரத்தில் அந்த நாள்ல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கடைசி காலப்பகுதியில் அந்த சீஷர்களுக்கு அறிவுரை கொடுக்கிறாரு. நீங்க இப்படி இருங்க இப்படி இருங்க சொல்றாரு. அது உதாரணமாக செயல்பாட்டு அளவில் கொடுக்கறத பார்க்கலாம். அடுத்தது அவர்களுக்காக பிதா கிட்ட போய் ஜெபம் பண்றாரு. ரெண்டாவது ஜெபம் பண்ணி யார்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு? பிதா கிட்டே ஒப்பு கொடுக்கிறார். பிதாவே நீங்க இவங்கள பாத்துங்க, நான் இங்க இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன், இனிமே நீங்க என்ன பண்ணுங்க, இவங்களை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டு போறாரு. பாருங்க, இது யார் கொடுத்தது அவங்களுக்கு? சீஷர்களை இயேசு கிறிஸ்து கொடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன். வாங்கினாரா? 3 வருஷம் அவங்க கூட பயணிச்சாரா? கடைசி நாள் அவங்களை விட்டு போக போறோன்னே அவங்களுக்கு அநேக படிப்பெண்களை கொடுத்தாரா? கொடுத்துட்டு அவங்க கிட்ட பிதா கிட்ட ஜெபம் பண்ணாரா? அப்புறம் பிதா கிட்ட கொண்டு போய் என்ன பண்றாருங்க? பிதாவே நான் பூமியில இருக்க மாட்டேன், இனிமே நீங்க உங்களை வழிநடத்துன்னு சொல்லிட்டு பிதா கிட்ட விட்டு போறத பாக்குறோம். எவ்வளவு பொறுப்புடையவராக இருந்திருக்கிறார் பாருங்க அன்பான சகோதரர். சரி, இப்ப எங்க கடந்து போகிறார்? கெத்செமனே தோட்டத்துக்குள்ள கடந்து போகிறார். இப்ப நாம கற்றுக்கொண்ட படிப்பினைகள் என்னென்ன? முதல்ல தாழ்மைக்கான படிப்பினை, அன்புக்கான படிப்பினை, விசுவாசத்துக்கான படிப்பினை, ஒருமைப்பாடு. இப்படி இருக்கணும் என்று கர்த்தர் இயேசு விரும்பிட்டார். அதை தன்னை உதாரணமாக வச்சுட்டார். பிதாவாகிய தேவன், கர்த்தர் இயேசு அவங்க எந்த அளவுக்கு ஒருமைப்பாட்டில் இருந்தாங்க அதையும் காமிச்சிட்டாரு. இதை நாம கடைபிடிக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் இயேசு அந்த கடைசி காலப்பகுதியில் கொடுத்துட்ட படிப்பினை. இப்போ நம்ம அவருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காக கூடியிருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ அந்த மரணத்தினுடைய எந்த காலப்பகுதி நமக்கு மிகவும் முக்கியம்? அந்த கடைசி இரவு. இந்த கடைசி இரவு தான் இவ்வளோத்தையும் பேசியிருக்கிறார். அப்போ இதில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா, தெளிவாக புரிஞ்சிச்சு. இது கர்த்தர் இயேசுனுடைய கடைசி விருப்பமாக நாம் எடுத்துக்கலாம். இதை புரிந்து கொண்டு அன்பான சகோதர சகோதரர்களே, நாம இந்த விஷயத்தை செயல்படுத்தணும். சரி, இப்போ கர்த்தர் இயேசு என்ன செய்யறாருன்னா, கெத்செமனே தோட்டத்துக்குள்ள போறாரு. போயிட்டு அங்க பிதா கிட்ட என்ன பண்றாருங்க? பிதாவே இந்த பாத்திரம் என்னை வீட்டு நீங்க கூடும். அதனால தான் 18ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போறோம். 13 இருந்து பார்த்துட்டு இருக்கோம். 13, 14, 15, 16, 17, 18ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம முதல் வசனம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சிஷ்யருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார்.
அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். அதான் கெத்செமனே தோட்டம் நம்ம பார்க்கிறோம். அங்க போயிட்டு கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா பிதாவாகி தேவன் கிட்ட ஜெபம் பண்றாரு. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க படிக்க செய்யும் கதறி. அங்க நம்ம வந்து துயரப்பட்டு துக்கத்துல பிதாவாகி தேவன் கிட்ட அவர் என்ன பண்றாருங்க, ரொம்ப மன வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். அங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஒரு தூதன் வந்து அவர் என்ன பண்றாரு, பலப்படுத்திட்டு போறார். அது ஜெபம் மிகுந்த வியாகுலத்தோட அவர் வந்து ஜெபம் பண்றார், துக்கத்தோட துயரத்துல மூழ்கி ஜெபம் பண்றார். தூதன் வந்து அவர் தேத்திட்டு போன உடனே அவர் என்ன பண்றாருங்க, எழுந்துச்சு போறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எப்படி கடந்து போறாருன்னா, எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு அவமானங்கள், அமைதியா கடந்து போகிறார். சரி, இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, அங்க கர்த்தர் இயேசு துயரத்துல துக்கத்துல ஜெபம் பண்றார், பிதாவாகிய தேவனுக்கு ஒரு பதில் கொடுத்தாரா? தூதன் வந்தார், தூதன் வந்து என்ன பதில் கொடுத்தார்? வெரி குட், பலப்படுத்தினார். என்னன்னு பலப்படுத்திருக்காரு தெரியுங்களா? நம்ம சங்கீதத்துல வசனத்துல வாசிக்கலாம். சங்கீதம் 102ஆம் சங்கீதம் 1-2. இப்ப 102ஆம் சங்கீதம் நீங்க வாசிக்க போறீங்களா, அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா பிராக்கெட்ல, அதை படிங்க ஃபர்ஸ்ட். அது ஏன் அந்த சங்கீதம்? 102ஆம் சங்கீதம். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். சரி, இது யாருக்கு தீர்க்கதரிசனமா எழுதப்பட்ட சங்கீதம்? யார் துயரத்துல துக்கத்துல வியாகுலத்துல விண்ணப்பம் செய்தது? அப்ப யாருக்கு தீர்க்கதரிசனமா எழுதப்பட்ட சங்கீதம்? கர்த்தர் இயேசுனுடைய அந்த கடைசி அந்த கெத்செமனே சூழ்நிலையில அந்த ஒரு சூழ்நிலைக்காக தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்ட சங்கீதமா இருக்கு. இப்ப பாருங்க, வசனம் வாசிக்கலாம். 1-2. 102ஆம் சங்கீதம் 1 முதல். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். இப்போ கர்த்தர் இயேசு வியாகுலத்தோட துயரத்தோட அங்க ஜெபிக்கிறார். என்ன நடந்துச்சு? ஏன் துயரத்தோட ஜெபிக்கிறார், வியாகுலத்தோட ஜெபிக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து இவ்வளோ காலம் பிதாவாகிய தேவனோட பயணிச்சிட்டார். இப்போ அடுத்தது அவருக்கு மரணம் வரப்போகுது. இப்போ ஒருவேளை கர்த்தர் இயேசுனுடைய அந்த பலியின் வாழ்க்கை தேவனுடைய பார்வையில பிரியம் இல்லாதிருந்தா அவருக்கு என்ன இல்லைங்க, உயிர்த்தெழுதல் வராது. மீண்டும் யார்கிட்ட போக முடியாது, பிதா கிட்ட போக முடியாது. இப்போ அதுக்கு இந்த அவர் பெற்றுக்கொண்ட இந்த பாத்திரம், இந்த அனுபவங்கள், இது எல்லாமே இந்த பலியின் அனுபவங்கள், இந்த பலியினுடைய காரியங்கள் தேவனுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையில பிரியமா இருந்ததா இல்லையா? அந்த உறுதிப்பாடு யாருக்கிட்ட வேணும்? பிதா கிட்ட இருந்து வேணும். அப்போ கடைசி சூழ்நிலை, ஒருவேளை நம்முடைய பலியின் வாழ்க்கை சரியில்லைன்னா, கர்த்தர் இயேசுவை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவர் கரெக்டா பண்ணியிருக்கிறார். ஆனா அது பிதாவுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையான்ற ஒரு உறுதிப்பாடு வேணும். ஏன்னா மறிக்க போகிறார். மறிச்சுட்டு அவருக்கு என்ன வேணும்? உயிர்த்தெழுதல் வேணும். அந்த 17ஆம் அதிகாரத்துல ஜெபம் பண்ணார் இல்லைங்களா, நான் உம்மிடத்துல பிதாவே, நான் உங்ககிட்ட வரும்போது நீங்க எனக்கு மகிமை கொடுப்பீங்க, அந்த மகிமையில அதை பார்க்கறதுக்கு இவங்கள என்னோட இருக்கும்படிக்கு அருள் செய்யுங்க அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. இப்ப இதெல்லாம் பிதாவாகிய தேவன் கிட்ட கர்த்தர் இயேசு ஜெபத்துல வைக்கிறார். இப்ப மரிச்சிட்ட பிறகு இந்த சூழ்நிலை நடக்கணும், உயிர்த்தெழுதல் இருக்கணும். இல்லைன்னா அப்ப என்ன உறுதிப்பாடு வேணும்னா, இவர் கடந்து போன அந்த பலியின் வாழ்க்கை தேவனுடைய பார்வையில ஏற்புடையதா? அப்படின்னா அவர் என்ன விரும்பிட்டாருன்னா, இந்த மரணத்துல இருந்து, அவர் மரிக்க போற மரணத்துல இருந்து மரிச்ச உடனே அவர் என்ன பண்ணணும்? உயிர்த்தெழுப்பணும். அதான் நம்ம எங்க வாசிக்கிறோம்னா, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் யார்கிட்ட விண்ணப்பம் பண்றாரு? எதுக்காக? தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் என்ன பண்றாருங்க? விண்ணப்பம் பண்றாரு. அப்போ என்ன கர்த்தர் இயேசு எதிர்பார்த்துட்டார்னா, இந்த பலியின் வாழ்க்கை பிதாவுடைய பார்வையில் ஏற்புடையதா இருக்கணும். இதை தொடர்ந்து மரணத்துக்கு பிற்பாடு பிதாவாகிய தேவன் தான் இவர் என்ன பண்ணணும்?
உயிர்த்தெழுப்புகளை கொண்டு வரணும். மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவர் அவர் தான். அப்போ கர்த்தர் இயேசுனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, தேவனே என்னுடைய பலியின் வாழ்க்கை உங்களுடைய பார்வையில் பிரியமா இருக்கா? அப்படி இருக்கு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும். அப்ப பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு? உறுதிப்படுத்துறாரு. யார் மூலமா உறுதிப்படுத்துறாரு? தூதன் மூலமா உறுதிப்படுத்துறாரு. அப்ப தூதன் வந்த பிறகு இயேசு கிறிஸ்து ரொம்ப வைராக்கியமா தைரியமா ஒரு என்ன சொல்றாருன்னா, ஒரு உறுதிப்பாடோட அவர் என்ன பண்றாருங்க, அந்த எதிர் வருகிற சூழ்நிலைகளை கடந்து போகிறார். அப்ப என்ன சொன்னாருங்க பிதாவாகிய தேவன் தூதன் மூலமா? என்ன சொன்னாருன்னு பார்க்கலாமா? 24ஆம் வசனம் வாசிங்க. 102ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். 102ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக் கொள்ளாதேயும். அப்படின்னுங்க 24ஆம் வசனத்துல இந்த விண்ணப்பத்தினுடைய விஷயம் என்னன்னா, இந்த எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்றாரு, தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவர் நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் என்ன பண்ணாருங்க, விண்ணப்பம் பண்ணார். அப்படி விண்ணப்பம் பண்ணும்போது இந்த 102ஆம் சங்கீதத்தில் துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். இதுல கர்த்தர் இயேசு அங்க என்ன பேசியிருக்கிறார்னா, பிதாவே, என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும். இவ்வளோ காலம் நான் கூட இருந்தேன், இப்போ நான் மரிச்ச பிறகு நீங்க என்ன பண்றாதீங்க, என்னை கைவிட்டுறாதீங்க. அப்ப இந்த மரணத்திலிருந்து என்ன பண்ணுங்க, விடுவீங்க அப்படின்ற பிதாவாகிய தேவன் பதில் கொடுத்துருக்கும் இல்லைங்களா? பதில் எங்க இருக்குன்னா அதே வசனத்துல இருக்கு. இப்ப பாருங்க, இந்த வசனம் எப்படி வருதுன்னா, என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும். ஒருத்தர் பேசுறார். அடுத்து பதில் பாருங்க, உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பதில் இது எப்படிங்க? இது பதில் இது நான் சொல்ல, சகோர் 7ஆம் தூதன் எழுதுறாரு. ரீப்ரின்ஸ் நம்பர் 4494ல ஜெகோவாஸ் ஆன்சர் டு ஜீசஸ் பிரேயர். யெகோவா தேவனுடைய பதில், கர்த்தர் இயேசுனுடைய ஜெபத்துக்கு யெகோவா தேவனுடைய பதில்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை அவர் குறிப்பிடுறார். என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் இயேசு என்ன கேட்கிறாருன்னா, என் தேவனே பாதி வயசுல என்ன பண்றாதீங்க, எடுத்துக்காதீங்க. கேட்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க முடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல முடி சித்தத்தின்படியே. எபிரேயர் 5:7 சொல்றாரு, மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவர் நோக்கி ஜெபம் பண்றார், பிதாவே என்ன பண்றாதீங்க, அப்படியே விட்டுறாதீங்க, என்ன பண்றீங்க, எடுத்துக்கொள்ளுங்க. பாதி வயசுல என்ன பண்றாதீங்க, விட்டுறாதீங்க அப்படின்றார். அப்ப பிதாவாகிய தேவன் சொல்றாரு, என்ன மாதிரி வார்த்தைகள் பாருங்க, கர்த்தர் இயேசுவை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள். இப்ப படிங்க, உங்களுக்கு இப்ப புரியும். உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறைக்கும். மகனே, உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அப்படின்னு அர்த்தம். உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, தொடர்ந்து என் கூட இருப்பீங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிங்க, 27 வரைக்கும் வாசிங்க. 25 நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி. நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தீர். யார் இருந்தது கூட? கர்த்தர் இயேசு தானே, பிதாவாகிய தேவனுடைய சித்தப்படி தானே, அவருடைய வழிநடத்தல் படி தானே பூமியை அஸ்திபாரப்படுத்தினார். அவர் தானே படைச்சார். அப்புறம் வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையா இருக்கு. வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியா இருக்கு. அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் அழிந்து போனாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அழிஞ்சு போக மாட்டீங்க. நீங்க, உங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். நீரோ நிலைத்திருப்பீர். அப்புறம் அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம், அவைகளை ஒரு சால்வையை போல் மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். கடைசி வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வார்த்தைகள். எப்படி இருந்திருக்கு பாருங்க கர்த்தர் இயேசுக்கு. உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. கர்த்தர் இயேசு கேட்கிறாரு, என்ன பாதி வயசுல என்ன பண்றாதீங்க, எடுத்துக்கொள்ளாதீங்க. துக்கத்துல பேசுறார், அழுகுறார், துக்கத்துல துயரத்துல இருந்துட்டு விண்ணப்பம் பண்றார். சொல்ல முடிய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. மகனே, பாதி வயசுல உன்னை விட்டுற மாட்டேங்க. நான் என்ன பண்ணுவேன், நீரோ என்றென்றைக்கும் மாறாதவராயிருப்பீர். நீரோ உம்முடைய ஆண்டுகள் தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். உம்முடைய ஆண்டுகள் என்ன பண்ணதில்ல, முடிந்து போவதில்லைன்னு சொல்லி அந்த தூதன் மூலமாய் பலப்படுத்தும் போது கர்த்தர் இயேசு அதுக்கப்புறம் எப்படி போறாருன்னா, அந்த துயரம் துக்கம் இருந்துச்சுங்களா, என் அப்பா எனக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டார், நான் மரிச்சாலும் நான் யார் கூட இருப்பேன், என் அப்பா கூட இருப்பேன். அதனால இனிமே வருகிறது எதுவும் எனக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. அடிச்சாலும் துன்பப்படுத்தினாலும் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் கவலை இல்லை. ஏன்னா நான் இந்த மரணம் மரிச்சேன்னா நான் யார் கூட இருக்க போறேன், அது என் பிதா எனக்கு சொல்லிட்டார்.
இப்போ எப்படி இருந்திருக்கும் கர்த்தர் இயேசுக்கு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் இயேசு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட இந்த மாதிரி அங்கலாய்ப்பு, துக்கம், துயரம் இருந்துச்சுங்களா கெத்செமனே தோட்டத்தில்? ஏன்னா மரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னை ஒரு பார்வை பார்க்கிறார். தன்னுடைய பலியின் வாழ்க்கையை பிதா கிட்ட போய் முன்னிறுத்தி, பிதாவே நான் தகுதியா பாருங்க, அப்படி தகுதியானா என்னை விட்டுறாதீங்க, பாதி வயசுல விட்டுறாதீங்க, நீங்க என்ன பண்ணுங்க எடுத்துக்கொள்ளுங்க சொல்லும் போது பிதாவாகி தேவன் சொல்றாரு, உங்களுடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, தலைமுறை தலைமுறையாக நீங்க இருப்பீங்க, முடியா வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே நீங்க யார் கூட தான் இருக்க போறீங்க? என் கூட தான் இருக்க போறீங்க. அந்த உறுதி. அப்படின்னா உங்களுடைய பலி என்னுடைய பார்வையில் என்ன பண்ணப்பட்டது? உங்களுடைய வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நான் பிரியப்படுறேன், நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்ந்து தைரியமா போங்க. அப்ப பிதாவாகிய தேவன் அவர் கூடவே இருந்தார். அதனால தான் சொன்னார், என் பிதா என்னோட கூட இருக்கார், நான் தனித்திறேன். சிலுவையில போய் அப்பதான் பார்க்கிறார். பாவத்தின் நிலையில கர்த்தர் இயேசு இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்? இமைப்பொழுதில் உம்மை கைவிட்டேன். இந்த கைவிடுதல் நிரந்தரமானதல்ல. ஆனா என்ன பண்ணிட்டாருங்க? திரும்பவும் சேர்த்து கொண்டு தலைமுறை தலைமுறையாக ஆண்டுகள் முடியாம கர்த்தர் இயேசு பிதாவாகி தேவனோடு இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்கப்புறம் கர்த்தர் இயேசுனுடைய செயல்பாடுகள் அந்த பலிக்குள்ள எப்படி கடந்து போனார் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கடைசி நேரத்தில் நம்ம கொடுத்துட்ட படிப்பினைகள், அது மாத்திரமல்ல அவருடைய அந்த பலியின் வாழ்க்கையில அவர் எவ்வளவு வைராக்கியமாக கடந்து போனார், பிதாவாகி தேவனுக்கு பிடிச்ச ஒரு பலியின் வாழ்க்கையை கடந்து போனார் என்பதை நாம் பார்த்தோம். அதே போலவே நாமளும் கடந்து போவதற்கு தேவன் தாமே நம்மளுக்கு கிருபை செய்வாராக. நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரத்துக்காகவும் நாம் எண்ணத்தை செலுத்துவோம். இவ்வளவு அவர் நமக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அடிச்சூட்டை உண்மையாக பின்பற்றுவோமா? அவருக்கான சேவையில் நம் ஜீவனை கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? நம் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் பிதாவுக்காக, சத்தியத்திற்காக, சகோதரர்களுக்காக ஊழியம் செய்ய ஆயத்தமா இருக்கிறோமா? இதெல்லாம் நம்ம செய்தோம்னா நம்ம தான் சீஷர்கள் என்று அழைக்கப்படும். கரெக்டுங்களா? அதனால தான் சொன்னாரு, யோவான் 13:35 வசனம் வாசித்து முடிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எப்படி அறிந்து கொள்வார்கள் சொல்லிட்டாருங்க. இப்ப உலகத்தில் இருக்க ஜனங்கள் பார்த்துட்டு இவங்க தான் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் சொல்லணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருங்கள். அப்போ சீஷர்களா, நாம் சீஷர்களா என்ற ஒரு கேள்வியோடு நாம் கடந்து போகலாம். அன்பான சகோதர சகோதரர்களே, சீஷர்கள் என்றால் நம்முடைய போதகர், நம்முடைய குரு என்னென்ன செய்திருக்கிறாரோ அதை நாம் சரியாக செய்தோமானால் நாம் சீஷர்கள். இன்று இந்த உலகம் நம்மை குறித்து என்ன பண்ணும்? சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியமா இருக்கு. தேவன் தாமே தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் மற்றும் சென்னை ஆவடி பகுதியை சேர்ந்த சகோதர சகோதரர் அனைவருக்கும் என் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். நன்றி.